அத்தியாயம் 1. எழும்பூரில் வந்து நின்று அப்பாடா என்றது என்ஜின். சன்னல் வழியாய் தலையை நீட்டி பிளாட்பாரத்தில் தோளில் வில்லை கட்டின சிவப்பு சட்டைக்காரனை தேடினாள் போனா. 2 பெரிய சூட்கேஸ்கள், ஒரு பை, குழந்தைக்கான சாமான்கள் அடங்கிய அமுல்டின் எட்டி பார்க்கிற வளைக்கூடை. அழைத்து எடுக்கச் சொன்னாள். ஸ்வெட்டர் மாட்டிக்கொண்டு வாயில் விரல் போட்டுக்கொண்டு உறங்கின ரமேஷை தூக்கி கொண்டாள். கீழே இறங்கினாள். ஸ்டேஷனுக்கு வெளியில் டாக்ஸியில் கொண்டாந்து வச்சிடணும். எவ்வளவுப்பா கேட்குற? 20 ரூபா கொடுங்க. ஒரு நாள் சம்பாத்தியத்தையும் என்கிட்டயே சம்பாதிச்சிடலாம்னு பார்க்குறியா? 4 சாமான் இருக்குது, 5 ரூபா தரேன். என்ன சொல்கிற? வண்டியிலேருந்து இறக்கி கீழே வச்சதுக்கு 5 ரூபா சரியாக போச்சுமா? போனாவுக்கு சென்னையில் கால் வைத்த உடனேயே சந்திக்கிற விவகாரமான வாதம் எரிச்சலை தந்தது. 10 ரூபா தரட்டுமா என்றாள். சரி வாமா நட என்று 2 சூட்கேஸ்களை ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்துக்கொண்டு தலையில் தூக்கி வைத்து ஒரு கையில் பையும் மற்றொன்றில் கூடையும் எடுத்துக்கொண்டு கேட்டை நோக்கி நடந்தான் அவன். அந்த வேகத்திற்கு தோளில் குழந்தையை வேறு தூக்கி கொண்டு நடப்பதில் போனாவுக்கு சிரமமாய் இருந்தது. சேலை வேறு தடுக்கியது. இருப்பா, கொஞ்சம் மெதுவா போ. போர்ட்டர் பழக்கமான டாக்ஸியை நோக்கி போனார். டிரைவர் பீடியை சுண்டிவிட்டு சவாரிக்கு தயாரானார். எங்கே போகணுங்க? அடையாறு போகணும். அடையாறில் எங்கே? காந்தி நகரில் 2nd மெயின் ரோடு போகணும். ஏறி உட்காருங்க. மீட்டருக்கு மேலே 10 ரூபா கொடுங்க. ஏன் அப்படி? ஊர் கடைசிக்கு காலையில் எவமா சவாரி வருவான்? அங்கேருந்து எனக்கு திரும்ப சவாரி கிடைக்காது. போனாவிற்கு ஆத்திரமாய் வந்தது. ஆனால் வேறு வழி இல்லை. ஏறிக்கொண்டு போட்டருக்கு பணத்தை தந்துவிட்டு கதவை சற்று சத்தமாக சாத்தி கொண்டு மடியில் ரமேஷை வசதியாக கிடத்தி கொண்டு போங்க என்றாள். ரமேஷ் கண்களை திறந்து அவளை பார்த்து சிரித்தான். குனிந்து முத்தமிட்டாள். கதவின் கண்ணாடியை இறக்கிவிட்டு வெளியே பார்த்தாள். ஓர் அவசர தினத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தது சென்னை. 7 மணிக்கே மனிதர்களுக்கு 900 வேலைகள் இருந்தன. சுத்தமாய் ஆகாயம் வீரிய ஏறிக்கொண்டிருக்க சூரியன் வந்து கொண்டிருந்தது. கண்களை சுருக்கி கொண்டாள் போனா. இங்கேதான் இருக்க வேண்டும் அவன். கெட்டும் பட்டணம் போக சொல்லியிருக்கிறார்கள். மூதாதையரின் வார்த்தையை தலைக்கு மேல் தாங்கி வந்திருப்பான். வசதியான நகரம். 1,00,000 தலைகளில் சுலபமாக தொலைந்து போய்விடலாம். இங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் அந்த சந்திப்பு நிச்சயம் ஒரு நாள் நிகழத்தான் போகிறது. பிரசன்னா, அன்றைக்கு என் விழிகளில் பிறக்கிற நெருப்பில் நீ பொசுங்கி போய்விடுவது நிச்சயம். இதுதான் 2nd மெயின் ரோடு. எங்கே நிப்பாட்டணுமா? போனா கலைந்தாள். இருப்பா, தசரதன் காலனின்னு 3 மாடி கட்டடம் இருக்குமாம், விசாரிக்கலாம் என்றாள். எதிரே வந்த சைக்கிள்காரனை சந்திக்கிற வகையில் டாக்ஸியை வேகம் குறைத்து கேட்டான். தசரதன் காலனி எங்கப்பா இருக்கு? அவன் ஒரு காலை ஊன்றிக்கொண்டு போனாவை ஒரு முறை பார்த்து கொண்டு, அதோ வரிசையாக வேப்ப மரம் நிற்குதே அதான் என்று சொல்லிவிட்டு போனா சொன்ன நன்றிக்கு அதிகமாய் பற்களை காட்டி சிரித்துவிட்டு நகர்ந்து ஒரு தரம் திரும்பி பார்த்துவிட்டு மிதித்தான். காலனி வாசலில் இறங்கி கொண்டாள். ஒவ்வொரு மாடியிலும் 6 வீடுகள் இருந்தன. மொத்தம் 18 வீடுகள். இந்த பக்கம் அந்த பக்கம் 9. நடுவில் வளைந்து வளைந்து செல்லும் மாடிப்படிகள். பெரும்பாலான வீடுகளில் டிவி இருப்பது தெரிந்தது. வேப்ப மரங்களின் நிழலில் டெலிஃபோன் போத் அளவில் ஒரு பெட்டிக்கடை. டிரைவர் அவளது பொருள்களை மரத்தின் நிழலில் வைத்துவிட்டு பணத்தை வாங்கி கொண்டு போனதும் குழந்தையோடு சற்று நேரம் நின்றாள். பின்னர் அந்த பெட்டிக்கடைக்கு நடந்தாள். தீக்குச்சியை கொளுத்தி தீ அணையாமல் பிடித்து ஊதுபத்தியை கொளுத்தி கொண்டிருந்த ஆள் கதவு இடுக்கில் சொருகி வைத்துவிட்டு, என்னங்க வேணும்? இந்த காலனிக்கு புதுசாக குடி வரேனா? 16ஆம் நம்பர் வீடு எதுங்க? 3வது மாடியில் படியேறி திரும்பினதும் லெஃப்ட்டில் முதல் வீடுங்க. அதில் சதாசிவம் சார் குடியிருந்தாரே. அவரும் நானும் தான் மாறுதல் வாங்கிக்கிட்டோம். அவர் தஞ்சாவூர் போயிட்டார். நான் இங்கே மெயின் ஆஃபீஸ் வந்துட்டேன். எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்கள் சொல்லுங்கள், என்ன செய்யணும்? பெட்டிகளை பார்த்துக்கிறீங்களா கொஞ்சம்? நான் திரும்பி வந்து எடுத்துகிட்டு போகிறேன். சரிங்க. இந்த காலனியில் திருட்டு பயமே கிடையாதுங்க. போனா ரமேஷின் வளைக்குடையையும் துணிப்பையையும் மட்டும் எடுத்துக்கொண்டு நடந்து மாடிகளில் ஏற கீழே போர்ஷன்களில் சில பேர் பார்த்தார்கள். 3வது மாடி வந்து 16ஆம் நம்பர் வீட்டுக்கு வந்தாள். பையை கீழே வைத்துவிட்டு வீட்டை திறந்தாள். 3வது போர்ஷன் வாசலில் காலை வெயிலில் தலையை காய போட்டு கொண்டிருந்தவள் திரும்பி பார்த்தாள். போனா உள்ளே நுழைந்தாள். சற்று இருட்டாயிருந்தது. எல்லா சன்னல்களும் சாத்தியிருந்தன. புதிதாக அடிக்கப்பட்ட சுண்ணாம்பின் மனம் காற்றில் இருந்தது. சன்னல் கதவுகளை திறந்தாள். தரையில் துண்டு விரித்து ரமேஷை கிடத்தினாள். சூட்கேஸ்களை எடுத்து வர திரும்பியவள் நின்றாள். வாசலில் கைகளில் 2 சூட்கேஸ்களுடன் அந்த இளைஞன் நின்று கொண்டிருந்தான். சிகரெட் வாங்க கடைக்கு போனேன். கடையில் சந்தானம் சொன்னான், எடுத்துகிட்டு வந்தேன். என் பேர் பாலு, அடுத்த போர்ஷனில் தான் இருக்கேன் என்றான் அவன். லுங்கி கட்டி உயரமாய் இருந்தான். சன்னமான வெள்ளை ஜிப்பா. தலை சற்று கலைந்திருக்க மீசை அடர்த்தியாய் இருந்தது. இவன் சூட்கேஸ்களை கீழே வைக்க போனா அவற்றை எடுத்துக்கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ், உள்ள வாங்க, என் வீட்டிற்கு வந்திருக்கிற முதல் விருந்தாளி நீங்க என்றாள். மென்மையாய் புன்னகை செய்து கொண்டே உள்ளே வந்தான் பாலு. சதாசிவன் சொன்னார், நான் தஞ்சாவூருக்கு போகிறேன், அங்கேருந்து ஒரு மேடம் இங்கே வர்றாங்கன்னு. சாரி, நாற்காலி எல்லாம் இனிமேல் தான் வாங்கணும். ஒன்றா இனிமேல் தான் வீட்டை செட்டப் செய்யணும். அதனால் என்னங்க என்று குனிந்து ரமேஷை பார்த்தான். குழந்தைக்கு என்ன பேருங்க? ரமேஷ். என்னோட பத்திரிகை ஆசிரியர் பேர். நீங்கள் பத்திரிகையில் வேலை பார்க்குறீங்களா? ஆமாங்க. ரோஜா வார இதழ் படிச்சிருக்கீங்களா?
தொடர்ந்து வாசிக்கினான். அடடே, பத்திரிக்கை நல்லா இருக்கா? பிரமாதமாக இருக்குது. அப்பாடா, இந்த காலனியில் என் பத்திரிகைக்கு நல்ல ஆதரவாளர் கிடைச்சாச்சு. ஓகே மேடம், அப்புறம் பார்க்கலாம் என்று நடந்தவன் நின்று, கேட்க மறந்துட்டேனே, ரமேஷோட அப்பா வரலையா அவங்க கூட? இல்லை, வேலை பார்க்குறாரா? எங்கே? வெளிநாட்டில். பாலு போனதும் கதவை சாத்திவிட்டு ரமேஷை பார்த்து கண்கள் திரையிட, உன் அப்பா எந்த நாட்டில் வேலை பார்க்குறார் ரமேஷ் என்றாள். அத்தியாயம் 2. சசிகலா மணிக்கட்டை பார்த்தாள். வாசலை பார்த்தாள். மடியில் கிடந்த புத்தகத்தை தரையில் விசிறினாள். அது வழவழப்பான பக்கங்களை திறந்து கொண்டு பனிச்சறுக்கு விளையாடி சுவரில் மோதிக்கொண்டு நின்றது. சேலை சரசரக்க டெலிஃபோனை நெருங்கினாள். சிதம்பரம் என்டர்பிரைஸ், வரவேற்பு, குட் ஈவினிங் என்றது எதிர்முனை. நிர்வாக இயக்குனர் பிரசன்னாவோட பேசணும். நீங்கள்? தாலி கட்டிக்கிட்ட மனைவி. ஒரு நிமிடம். அந்த ஒரு நிமிடத்தில் விரல்களை மடக்கி நகம் பார்த்து கொண்டாள். குறிப்பு காகிதத்தில் பென்சிலால் வாத்து வரைந்தாள். ஹலோ மேடம் என்றாள். அதே அவள். சொல்லுங்க. மிஸ்டர் பிரசன்னா ஆஃபீஸை விட்டு புறப்பட்டு 15 நிமிடம் ஆச்சு மேடம். நன்றி என்று வைத்தாள். விழுக் என்று நடந்து சோஃபாவில் அமர்ந்து காத்திருந்தாள். படபடப்பாக இருந்தாள். மறுபடியும் மணி பார்த்தாள். விருட்டென்று எழுந்தாள். ராஜு. வாசலில் பூந்தொட்டிகளுக்கு நீர் ஊற்றி கொண்டிருந்தவன் உள்ளே வந்து, என்னங்கம்மா என்றான். போய் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வா. ஐயா வந்தால் நான் தேட்டருக்கு போயிட்டேன்னு சொல்லு. இஷ்டம் இருந்தால் வரட்டும், மேஜையில் டிக்கெட் இருக்குது. சசிகலா ஹீல்ஸ் அணிந்து கொண்ட போது டெலிஃபோன் அழைத்தது. ஹலோ என்றால் வெறுப்பாக. ஹாய் டார்லிங் என்றான் பிரசன்னா. எங்கேருந்து பேசுகிறீங்க? தாஜ் ஹோட்டல்லேருந்து பேசுகிறேன் சசி. ஆஃபீஸ் வேலையாக பம்பாய் பார்ட்டி ஒருவன் கூட உடனடியாக பேச வேண்டியிருக்குமா? இன்றைக்கி நைட்டே அவன் புறப்பட்டு போயிடுறான். அதனால் தவிர்க்க முடியல. சாரிம்மா, நாளைக்கு கண்டிப்பாக நாம் சினிமா போகிறோம். நினச்சேன் இப்படித்தான் செய்வீங்கன்னு. டாக்ஸி கூப்பிட ராஜுவை அனுப்பிட்டேன். நான் போய்க்கிறேன். இனிமேல் உங்களை நான் கூப்பிட்டால் கேளுங்க. இங்கே பாருமா சசி, என்னை புரிஞ்சுக்கோ. உன்னோட சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டா நான் செய்கிறேன். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. 5 நிமிடம் வெயிட் பண்ணு, காரை அனுப்புகிறேன். தேவையில்லை, படீரென்று வைத்தாள். சிரித்து கொண்டே ரிசீவரை வைத்துவிட்டு திரும்பினான் பிரசன்னா. யார்? தர்மபத்தினியா? கண்ணை சிமிட்டினால் கட்டிலில் கிடந்தவள். அதே சனியன்தான். வாழ்க்கையில் மனைவிங்கிறவள் எத்தனை இடைஞ்சல் தெரியுமா என்று அவளை நெருங்கினான். மது கிண்ணத்தை காலி செய்து வைத்தான். இதான் ஆஃபீஸ் வேலையா? அவள் சுற்றி பிடித்தாள். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆஃபீஸ் வேலை, மற்றதெல்லாம் சும்மா பொழுதுபோக்காக என்று கவிழ்ந்தான். 1 மணி நேரம் கழித்து அறையை காலி செய்துவிட்டு அவர்கள் வெளியேறினார்கள். காரில் அமர்ந்தான் பிரசன்னா. போகிற வழியில் என்னை இறக்கி விட்டுடுங்க என்று ஏறிக்கொண்டாள் அவள். கார் சோடியம் வேப்பர் வெளிச்சம் நனைந்த சாலையில் வழுக்கியது. பிரசன்னா. மறுபடி எப்போ? என் டைரியில் மறுபடி நீ 40 நாள் கழித்து தான் வர்ற சொப்னா. அது வரைக்கும் வீட்டில் பத்தினி பூஜையா? சேச்சா, சொப்னா மாதிரி எத்தனை அட்ரஸ் வச்சுருக்கேன். உடம்பை பார்த்துக்குங்க பிரசன்னா. திரும்பி பார்த்து சிரித்தான். சொப்னா, சொல்லப்போனால் இதெல்லாம் இருக்கிற த்ரில்லை விட காதலிக்கிறதா தான் சுகம் அதிகம். காதலிக்கிறதா? என்ன சொல்கிறீங்க? எங்கள் ஆஃபீஸ் ஸ்டெனோ ராஜாத்தியே நான் மனசார காதலிக்கிறேன் தெரியுமா? அவளும் என்னை விரும்புகிறா. நீங்கள் கல்யாணமானவர்னு தெரிஞ்சுமா? காதலுக்கு கல்யாணம் ஒரு தடையே இல்லை. எங்கள் காதல் ஒரே ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் காத்திருக்கு. என்ன அது? அந்த ராஜாத்தியை நான் கட்டிலில் சந்திருக்கிற சந்தர்ப்பத்துக்காக. கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சிட்ருக்கேன். காதலிக்கிறதுல கூட சிரமம் இல்லை. காதலிக்கிற மாதிரி நடிக்கிறதுல எவ்வளவு சிரமம் தெரியுமா? அது ஒரு தனி கலை. பிரசன்னா, பெண்கள் வாழ்க்கையோடு விளையாடுறது பாவமாக படலையா உங்களுக்கு? உங்கள் விளையாட்டுக்கு தான் பணத்தை வீசினால் பறந்து வர நாங்கள் இருக்கோமே. ராஜாத்தியை அடைஞ்ச உடனே என்ன சொல்வீங்க? குட் பை சொல்லுவேன். செலவுக்கு எதுவும் பணம் வேணுமான்னு கேட்பேன். சொப்னா, உனக்கு தெரியாது, இந்த விளையாட்டில் இருக்கிறது ஒரு திமிர்த்தனமான கிக்கு. பிரசன்னா, ப்ளீஸ் இதை விட்டுடுங்க. சொப்னா, நீ அளவுக்கு மீறி புத்திமதி சொல்கிற. எனக்கு எதை செய்யணும் எதை நிறுத்தணும்னு நீ சொல்ல தேவையில்லை. கொஞ்ச நேரம் ஊமையாக இருந்தாள். பிரசன்னா சிகரெட் எடுத்து உதட்டில் வைத்தான். பத்தவை. லைட்டரினால் பற்ற வைத்துவிட்டு, பிரசன்னா, உங்களோட இன்னொரு முகம் உங்கள் மனைவிக்கு தெரிய வரப்போ அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க தெரியுமா? நினச்சி பார்த்தீங்களா அதை? சத்தமாக சிரித்தான் பிரசன்னா. சொப்னா, என் வாழ்க்கையில் கல்யாணங்கிறதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். நான் வலை வீசின பொண்ணுங்களில் சசிகலாவும் ஒருத்தி. சசிகலா ஒரு தங்க மீன். பெரிய தொழிலதிபருக்கு ஒரே பொண்ணு. அவங்க அப்பா காதலை ஆதரிக்கிறவராக போயிட்டாரு. தன் கம்பெனிகளை நிர்வகிக்க சொல்லி பொறுப்பு தந்து பொண்ணையும் தர்றேனார். பெண்ணுக்கு குறி வச்சேன். பொண்ணும் சேர்ந்து வருதுன்னா கசப்பா என்ன? கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல பிள்ளையாக இருந்தேன். 6 மாதத்தில் மாமனார் செத்தார். சொத்து பூரா என் பொண்டாட்டிக்கு வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் என் பேருக்கு மாற்றிடுவேன். ஆக என் வாழ்க்கையில் பொண்டாட்டிங்கிறவள் தவிர்க்க முடியாத ஒரு உறுப்பாக ஆயிட்டது. நீ போய் அவள்கிட்ட சொல்லிப்பாரு உன் கணவர் மோசமானவர்னு. செவுட்டில் அரைவா. அவள்கிட்ட ஒரு உத்தம கணவங்கிற பாத்திரத்தில் அற்புதமாக நடிச்சிட்டு இருக்கேன். அசைச்சிக்க முடியாது ஐயாவை. நிப்பாட்டுங்க பிரசன்னா, நான் இறங்கணும். நிறுத்தி அவள் இறங்கி கொண்டதும் கதவு அருகே சுண்டி அழைத்தான். கிட்டே வந்ததும், மிஸ் சொப்னா, நீ என்ன செய்கிற? தண்ணி மயக்கத்தில் நான் சொன்ன தகவல்கள் எல்லாத்தையும் இன்னைக்கே இப்போவே மறந்து போயிடுற. என்ன
உன்னைய பொறுத்த வரைக்கும் கேட்குற பணத்தை கொடுக்குற ஒரு நல்ல வாடிக்கையாளன் இந்த பிரசன்னா. அவ்வளவுதான் உனக்கு தெரியும், புரிஞ்சுதா? புரியலைன்னா பிரசன்னாவோட வேற முகத்தையும் நீ சந்திக்க வேண்டி வரும். என் ராஜ்யத்தில் எதிர்ப்பு குரலே பிடிக்கிறதில்ல, வரட்டுமா என்று அவளை கடந்து போனான் விரைவாக. அத்தியாயம் 3. வீட்டின் பின்பக்க பால்கனியில் கைப்பிடி சுவரில் கண்ணாடியை சாத்தி வைத்து முகத்தை வழித்து கொண்டிருந்தான் பாலு. அவன் அம்மா வாளி நிறைய துவைத்த துணிகளோடு வந்து கொடிக்கயிற்றில் ஒவ்வொன்றாக உதறி உதறி காயப்போட்டு கிளிப் வைத்தாள். பாலு, விருத்தாச்சலத்துக்கு நாளைக்கு ரயிலுக்கு 2 டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறியா? ஒரு நட போய் பார்த்துட்டு வந்துடுறோம், அப்பாவும் நானும். எடுத்துட்டா போச்சு. சியாமலானா ஒரு தனி செல்லந்தாம்மா உங்கள் 2 பேருக்கும். போன மாதம் தானே வந்துட்டு போனால், இப்போ என்ன? சுலக்ஷனா கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேடா மண்டு, மறுபடி முழுகாமல் இருக்கா. போன தடவை தான் கொடுத்து வைக்காமல் வயிற்றுலையே கலைஞ்சிருச்சு. கேட்டதுமே பார்க்கணுன்னு துடிக்குது மனசு. சரி போயிட்டு வாங்க, டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சாயங்காலம். பாலு முடித்து டெட்டால் தடவி கொண்டான். கூடத்தில் இருந்த அப்பா, விசாலம் இங்கே வா சீக்கிரம், ஒரு துணியை எடுத்துகிட்டு வா, இங்கே பாரு இந்த பயலை என்று கத்தினார். பாலு திரும்பி பார்த்து, யார் குழந்தையம்மா வச்சுக்கிட்டு இருக்காரப்பா? இதை வரேன் இருங்க. கடைசி துணிக்கு கிளிப் வைத்தாள் விசாலம். அதான்டா பக்கத்து வீட்டுக்கு நேற்று குடி வந்திருக்காளே, அவளோட குழந்தை, பாவம் கை குழந்தைய வச்சுக்கிட்டு தின்றாடா. கொண்டாந்து பார்த்துக்குங்க மாமி, தெருமுனைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனான். விசாலம், குழந்தை ஒன்றுக்கு போயிட்டான், துணி எடுத்துகிட்டு வாடினா அங்கே என்னடி அரட்டை? வந்துட்டேன், சொன்ன குழந்தைங்க கிட்ட அபிஷேகம் வாங்கிக்க கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள். அம்மாள் சொல்லிக்கொண்டே போன போது சிரித்து கொண்டான் பாலு. பாலு உடை மாற்றி சிற்றுண்டி எடுத்து டிஃபன் பாக்ஸுடன் புறப்பட்ட போது அப்பா வெள்ளெழுத்து கண்ணாடியை மாட்டிக்கொண்டு பத்திரிகையில் மேய்ந்து கொண்டிருந்தார். பாலு, எழுத்து புரியுது, நம்பர் எல்லாம் தடுமாறுது. இந்த சீட்டுக்கு ஏதாச்சும் 5-10 விழுந்திருக்கான்னு பார்த்து கொடுத்துருப்போயேன். ஒரே மகளுக்கு நிம்மதியான இடத்தில் திருமணம் செய்து வைத்தாயிற்று. ஆடம்பரம் இல்லை என்றாலும் வசதியான வாழ்வுக்கு மகன் சம்பாதிக்கிறான். லாட்டரியில் லட்சம் அடித்து இவர் சாதிக்க நினைப்பதென்ன? ஆசைக்கு வயசு வரம்பே கிடையாது போல இருக்கிறது. பாலு சிரித்து கொண்டே சீட்டை வாங்கி பார்த்து விட்டு, 3 நம்பரில் போயிடுச்சுப்பா என்றான். எவ்வளவு? 10 ரூபா. அவ்வளவுதானா? 3 நம்பரை 10,000 போயிருந்தா மகிழ்வீங்களா? பின்ன அதிர்ஷ்டம் ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நான் வர்றேன்ப்பா. செருப்பணிந்து கொண்டான். ரேடியோவுக்கு பேட்டரி வாங்கிட்டு வர்றியா? வீக் ஆயிடுச்சு. சரிப்பா, கதவை சாத்திக்குங்க. வெளியேறினான். பக்கத்து வீட்டு வாசலில் கைக்குழந்தையுடன் கதவை பூட்ட சிரமப்பட்டு கொண்டிருந்தாள் போனா. கொண்டாங்க, நான் பூட்டுறேன் என்று சாவியை வாங்கி பூட்டிவிட்டு திரும்பி தந்தான். குழந்தையை தூக்கிக்கிடவா? ஆஃபீஸ் போகிறீங்க? எப்படிங்க முடியும்? ஆஃபீஸ் பக்கத்தில் காப்பகம் ஒன்றில் நேற்றே சேர்த்துட்டேன், விட்டுட்டு ஆஃபீஸ் போய் முடிஞ்சதும் எடுத்துக்கிறேன் என்றாள் போனா. கஞ்சி போட்ட மொடமொடப்பான பருத்தி சேலை உடுத்திருந்தாள். படிகளில் இருவரும் இறங்கினார்கள். உதவிக்கு யாராவது அம்மா பாட்டி இல்லையா? உங்களோட வச்சுக்கலாமே என்ற பாலு அவள் கண்கள் கலங்குவதைக் கண்டு, ஏங்க யாரும் இல்லையா என்றான். யாரும் இல்லைங்க. 2 வருஷம் போனால் குழந்தைக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிடும். எந்த நாட்டில் வேலை பார்க்குறார் அவர்? சவுதியிலேயா? தலையாட்டினாள். எத்தனை வருஷம் ஒப்பந்தத்தில் போயிருக்கிறாரு? தெரியலைங்க. உங்களை அங்கே அழைச்சிட்டு போக போகிறாரா? தெரியலங்க. இந்த கடையில் மளிகை சாமான்லாம் இருக்குமா என்றாள் சந்தானத்தின் சின்ன கடையை காட்டி. பேச்சை மாற்ற விரும்புகிறாள் என்பது புரிந்து கொண்டான் பாலு. குடியிருப்பின் மதில் சுவரை விட்டு வெளியேறி பஸ் நிறுத்தம் நோக்கி நடந்தார்கள். உங்கள் கிட்ட வாகனம் எதுவும் இல்லையா? நீங்களும் பஸ் தானா? எனக்கு ஸ்கூட்டர், பைக் இதெல்லாம் ஓட்ட தெரியாதுங்க. உண்மையை சொன்னால் ஒரு வித பயம். அதுலேயும் மெட்ராஸில் ஓட்டுறதுக்கு தனி திறமை வேணும். கற்றுக்கிட்ட அப்புறமா ஆபத்து இல்லாமல் ஒரு சின்ன மொஃபட் வண்டி தான் வாங்கலாமல் இருக்கேன். எங்கே இருக்குது உங்கள் ஆஃபீஸ்? அண்ணா சாலையில். என் ஆஃபீஸும் அங்கே தான், ஐஓபி பேங்க் பக்கத்தில். கம்பெனி பேர் என்ன? பாரத் ப்ராடக்ட். பிளாஸ்டிக் சாமான் எல்லாம் தயார் பண்ணுறாங்க. நீங்கள் டைப்பிஸ்டா? இல்லை, டைப்பிங் தெரியும், ஆனால் கிளார்க் போஸ்ட் தான். ஆஸ்பெட்டாஸ் வேய்ந்த சிறிய பஸ் நிறுத்தத்தில் வேறு சிலருடன் இவர்களும் வந்து நின்று காத்திருக்க, ரமேஷை கொடுங்க, நான் வச்சுக்கிறேன் பஸ் வர வரைக்கும். பரவாயில்லைங்க, சும்மா கொடுங்க. எவ்வளவு நேரம் தூக்கிட்டு இருப்பீங்க? காலையில் உங்கள் வீட்டில் விட்டுட்டு போனதுக்கு உங்கள் அப்பாவோட வேட்டியை நாசம் பண்ணிட்டான். ஒரு விதத்தில் உங்கள் பையன் உதவி தான் செஞ்சுருக்கான். எப்படி? 4 நாளாக ஒரே வேட்டியை கட்டிகிட்டு இருந்தார் அப்பா. மாற்ற சொன்னாலும் கேட்கல. இவன் பன்னீர் தெளிக்கலைன்னா இன்னும் 2 நாள் கழித்து தான் மாற்றுவார் என்று குழந்தையை வாங்கி கொள்ள போனா பற்கள் தெரிய சிரித்தாள். எத்தனை நாளைக்கு பிறகு சிரிக்கிறேன். வயசு பொண்ணுக்கு இவ்வளவு சிரிப்பு ஆகாதடின்னு அம்மா எத்தனை தரம் சொன்னாள். அப்பொழுதெல்லாம் பத்திரிகையில் வரும் ஜோக்கிற்கெல்லாம் எப்படி சிரிப்பேன். தியேட்டரில் என் சிரிப்புக்கு எத்தனை தரங்கள் திரும்பி பார்க்கும். என் அத்தனை சிரிப்பையும் பிடுங்கிவிட்டாயே பாவி. பிரசன்னா, ஒரு பெண்ணின் அழிவில் ஓர் ஆணின் வாழ்வே முடியாது. புல் தின்னும் பசு என்று நினைத்தானே என்னை. இப்போது நான் பசு இல்லை, காயம்பட்ட புலி, ஆறாத வடுவை வாங்கி கொண்ட புலி. இறைவா, அந்த சந்திப்பை மட்டும் ஏற்படுத்தித்தா. பஸ் வந்துருச்சு என்றான் பாலு. அத்தியாயம் 4. சசிடியர். கதவை தட்டினான் பிரசன்னா. நான் குளிச்சிட்ருக்கேன்,
கொஞ்சம் சீக்கிரமாம்மா, நான் ஜட்டியோடு நிற்கிறேன். கதவை திறந்து தலையை மட்டும் எட்டி பார்த்து, ஐயோ இன்னும் குளிக்கலையா என்றாள். குளிச்சிட்டேன். நீ செலக்ட் பண்ணி தர ட்ரெஸ்ஸை தானே நான் போட்டுக்கிறது வழக்கம். கமான் பேபி, நேரமாச்சு. ஒரு நிமிடம் என்று துண்டை சுற்றி கொண்டு வெளிப்பட்டு பீரோவை அணுகி ஒரு மாட்டியை எடுத்து நீட்டினாள் சசி. சசி, இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? வாவ் என்று தோள்பட்டை அருகே சொறியிருந்த துண்டின் முனையில் கை வைக்க சட்டென்று விலக்கி கொண்டு ரொம்ப தான் ஆசை என்று சொல்லிவிட்டு மறுபடி குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அவள் சேலையுடன் வெளிவந்தபோது பிரசன்னா டை கட்டி கொண்டிருந்தான். சரி, இன்றைக்கி சாயங்காலம் ஒரு நாடகம் போகிறோம். நாம் 2 பேருமா? நடக்கிற காரியமாக இது? கடைசியில் சாரிம்மா, கல்கத்தா பார்ட்டியை பார்க்கணும், டெல்லி பார்ட்டியை பார்க்கணும்னு ஃபோன் பண்ணுவீங்க. நான் தனியாக போகணும். இல்லைனா கட்டிய சேலையை அழுத்து போட்டுட்டு உட்காந்து அழணும். சேச்சா, இன்றைக்கி கண்டிப்பாக நான் வந்துடுறேன். வயலட் கலர் சேலை கட்டிக்கிட்டு தயாராக இருக்க. நீ என்ன நம்பலாமா? இன்றைக்கி நம்ம திட்டப்படி நடக்கலைன்னா என்னை தண்டிச்சிரு. எப்படி தண்டிக்கிறது? ஏய், உனக்கு தெரியாது, அன்னைக்கு சினிமாவுக்கு வரலன்னு கோபமாக என்னை தண்டிக்கல நீ? இல்லையே, நான் என்ன செஞ்சேன்? ராத்திரி என்ன செஞ்ச? ஒரு வார்த்தை கூட கேட்கலையே உங்களை. நான் பாட்டுக்கு அந்த பக்கம் திரும்பி தூங்கிட்டேன். அது தண்டனை இல்லையா? இதை விட பெரிய தண்டனை என்ன வேணும் சசி? இன்னைக்கு நான் வரலைன்னா அதே மாதிரி என்னை பட்டினி போட்டுடு. சசி சிரித்தாள். அவள் கன்னத்தில் தட்டிவிட்டு புறப்பட்டாள். மேனேஜரை அனுப்புகிறேன், 4-5 கையெழுத்து வேணும், அனுப்புங்க. வரி எவ்வளவு கட்ட வேண்டியதாக இருக்குது தெரியுமா? அடுத்த மாதத்தோட அக்கௌண்ட் இயர் முடியுது. அடுத்த வருஷத்தில் கொஞ்சம் சொத்துக்களை என் பேரில் மாற்றிடணும் சசி. என்ன சொல்கிற? செய்யலாங்க, உங்களுக்கு தெரியாததா? ஆடிட்டர்களை கேட்டுட்டு முடிவிடுங்க. வரட்டுமா? காரில் ஏறிக்கொண்டு போப்பா டிரைவர் என்றான் பிரசன்னா. பாதி வழி போய் கொண்டிருக்கும்போது காரை நிறுத்த சொன்னான். டிரைவர், நம்ம வீட்டில் என்னோடய சூட்கேஸை வச்சுட்டு வந்துட்டேன். திரும்பி போயிட்டு வர்றதுன்னா நேரமாகும். நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு கம்பெனிக்கு வந்துடு என்று ஓட்டுநரை இறக்கிவிட்டு அவர் இடத்தில் தான் அமர்ந்தான். கார் வேறு வழியில் சென்றது. ஒரு தனிமையான வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு இறங்கி கதவை தட்டினான். திறந்தவள் அவனை அழைத்து வரவேற்றாள். அத்தியாயம் 5. வராந்தாவில் நின்று பல் துலக்கி கொண்டே கீழே பார்த்து கொண்டிருந்தான் பாலு. கீழ்த்தளத்தில் 2 வீடுகளின் முன்னால் பெண்கள் சாணம் கரைத்து நீர் தெளித்து கொண்டிருந்தார்கள். சாலையில் அப்பா வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. ஒரு கையில் தினசரி பேப்பர், மற்றொன்றில் பால் பாக்கெட். காலையில் உலா மாதிரி போய் 2ஐயும் வாங்கி வந்து விடுவார். காய்கறி வாங்க அவரை அனுப்ப மாட்டாள் அம்மா. அழுகலை எல்லாம் அவர் தலையில் கட்டி விடுவான் என்பது அம்மாவின் அனுபவத்தில் வந்த தீர்மானம். அதனால் பாலுவின் பொறுப்பு காய்கறி வாங்குதல். வாய்க்கொப்பளிக்க வாசல் அறைக்கு வந்தான். பாத்திரங்களை அளம்பு கொண்டிருந்தாள் அம்மா. துண்டில் முகம் துடைத்து விட்டு, மா எங்கே வாங்கட்டும் என்றான். சாயங்காலம்தான் நாங்கள் ஊருக்கு போகிறோமே, கொஞ்சமாக வாங்கு. வெண்டிக்காய் பிஞ்சாக இருந்தால் வாங்கிக்க. உருளைக்கிழங்கு 1/4 கிலோ. கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் வாங்கிக்க. பை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட போது அப்பா உள்ளே வந்து சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்தார். இந்தா பாலு, பாலை உள்ளே கொடுத்துரு என்று பேப்பரை விரித்து கொண்டார். காய்கறி கடைக்கு தானே போகிற பாலு? ஆமாம்ப்பா. அந்த போனா பொண்ணுக்கு எதுவும் வேணுமான்னு கேட்டுட்டு போ. பாவம், கை குழந்தைய வச்சுக்கிட்டு அலையிறா. படி ஏறி இறங்குறத சொல்லு, முதல்ல கேட்டுட்டு போ. சரிப்பா. நேற்றைக்கு எனக்கு ராமாயணம் படித்து காட்டுனா அவள். கலகலப்பாக பேசுகிறா. 2 நாளில் பாசமாக ஒட்டிக்கிறா. புருஷனை பற்றி சொல்கிறப்ப மட்டும் என்னமோ மழுப்புற மாதிரி தெரியுது. உங்ககிட்ட எதுவும் சொன்னாலா? இல்லைப்பா, சவுதியில் வேலை பார்க்குறதா சொன்னாங்க. ஆனால் ஏதோ மழுப்புற மாதிரி தான் இருந்துச்சு. ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன், இவங்களுக்கும் அவருக்கும். பாவமே, இப்படி ஒரு பொம்மநாட்டியை வச்சு குடுத்தனம் பண்ண அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். பாலு வெளியே வந்து போனாவின் வாசல் முன் நின்று மென்மையாக கதவை தட்டினான். கதவை திறந்த போனா இவனை பார்த்ததும் கையில் இருந்த வார்கோலை கீழே போட்டுவிட்டு வாங்க என்று சிரித்தாள். ஒன்றுமில்லை, காய்கறி கடைக்கு போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் வாங்கிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என்னங்க சிரமம் இதில்? உங்களுக்காக நடக்கிறேனா இல்லை முதுகில் தூக்கிட்டு வர போகிறேனா? சும்மா சொல்லுங்கள், ஏமாத்தாமல் சரியாக கணக்கு கொடுத்துருவேங்க. சேச்சே, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. தக்காளியும் முட்டைக்கோசும் 100 கிராம் வாங்கிட்டு வாங்க போதும். அலமாரியை திறந்தாள். பணம் தானே, நீங்கள் வேலையை பாருங்கள், நான் வந்து வாங்கிக்கிறேன். ரமேஷ் எழுந்திரிச்சிட்டானா? இன்னும் இல்லை. எழுந்திரிச்சதும் சொல்லிடுங்க. என்ன, நான் குட் மார்னிங் சொன்னேன்னு சிரித்தாள். பாலு பாடல் ஒன்றை முணுமுணுத்து கொண்டு படிகளில் இறங்கினான். கீழே வந்ததும் சிகரெட் குடித்து கொண்டு நின்ற வேணுகோபால் குட் மார்னிங் என்றான். குட் மார்னிங், வாயேன். கோபால் கடை வரைக்கும் போயிட்டு வரலாம். வர்றேனே. சிகரெட்டு? காலையிலேயே டிஃபனுக்கு அப்புறம் 1, மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் 1, சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சது 1. அவ்வளவுதான் நம்ம சிகரெட் கோட்டா. போனஸ் பணத்தில் என்ன வாங்கினேன் கோபால்? நான் வாட்டர் ஹீட்டர் வாங்கணும்னு. அவள் 1 பவுண்டில் ஜிமிக்கி வேணும்னா இன்னும் முடிவாகலை. போராட்டம் தொடர்கிறது. ஆமாம், உன் பக்கத்து போர்ஷன் பொண்ணுக்கு புருஷன் இருக்கானா இல்லையா? என்னப்பா ஏன் இப்படி கேட்குற? யார்கிட்டையும் புருஷனை பற்றி சரியாக தகவல் சொல்லலையாம். அந்த பேச்சு வந்தாலே ஏதோ மாதிரி அப்செட் ஆகிடுறாளாம். ஒரு வேளை கொஞ்சம் கொடுமைப்படுத்துகிறவனா இருக்கலாம்.
பக்கத்து வீட்டு மங்களம் போனா வீட்டுக்கு கூப்பிட்டாலேன்னு நேற்று சாயங்காலம் போயிருக்காங்க. அப்போ போனா குளிச்சுட்டு பாவாடையை ஏற்றி கட்டிக்கிட்டு வந்து ஒரு நிமிடம்னு சொல்லி ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. மங்களம் நல்லா கவனிச்சாங்களாம். மொட்டையாக இருந்துச்சான் கழுத்து, தாலி இல்லையா. சி, என்ன கோபால் பொம்பளை மாதிரி பேசுகிற? மங்களம் சரியாக பார்த்துருக்க மாட்டாங்க, இல்லைனா செயினில் தாலி இருக்கலாம். அதையும் கேட்டனே, இவங்கக்கிட்ட கழுத்தில் செயினும் இல்லையாமே. செயினில் தாலி இருந்தால் அதை கழட்டி வச்சுட்டு யாராச்சும் குளிப்பாங்களா? என்கிட்ட சொன்னது புருஷன் சவுதியில் வேலை பார்க்குறாங்கன்னு தான். அந்த மங்களத்தை பற்றி எனக்கு தெரியும், வில்லங்கமான பொம்பளை. அவள் பேச்சையெல்லாம் நீ நம்பாத. உனக்கு தான் அவங்கள பற்றி நிறைய தெரியுமா? தெரியாது பின்ன என்ன? போனா விதவைன்னு நான் நினைக்கிறேன். இப்போல்லாம் விதவைங்க பொட்டு வச்சு பூ வைக்கிறாங்க பாலு. நீயே ஒரு பத்திரிகையாளன், உனக்கு தெரியாதா என்ன? இது ஒரு யுகம், புது யுகம். பாலு அமைதியாய் நடந்தான். காய்கறியுடன் திரும்பி கதவை தட்டி உள்ளே வந்து போனாவிடம் பையை நீட்டும்போது அவனையும் அறியாமல் கண்கள் அவள் கழுத்தை பார்த்தன. ஒற்றை சங்கிலி சேலைக்குள் இருந்தது. அதன் முடிவில் எதையும் பார்க்க முடியவில்லை. குழந்தையை குளிப்பாட்டி பவுடர் அடித்து கொண்டிருந்தாள். அப்படி வச்சிருங்க. தக்காளியையும் முட்டைக்கோசையும் எடுத்து வைத்து விட்டு திரும்பி பார்த்தான். எவ்வளவுங்க? 5 ரூபா 50 பைசா, அப்புறம் வாங்கிக்கிறேன். குளித்து சாப்பிட்டு புறப்பட்டான். அப்பா, நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வர்றதுக்கு 6 மணி ஆகிடும். உங்களுக்கு ரயில் 4:30க்கு. வீட்டை பூட்டி பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துருங்க. நாளைக்கே ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி புறப்படுங்க. ஷியாமலாவை நான் விசாரித்ததா சொல்லுங்கள். எப்போ திரும்புறீங்க? எப்போ திரும்பட்டும் என்றார் அப்பா. உங்கள் வசதிப்பா. இங்கே என்ன வேலை இருக்குது? 1 வாரம் வேணாலும் தங்கிட்டு வாங்க. போய் கடிதம் எழுதுகிறேன். சரி அம்மா, நான் போயிட்டு வரேன். கிளம்பினான் பாலு. போனாவின் கதவு உள்பக்கம் சாத்தி இருந்தது. தாண்டி நடந்தான். கோபால் சொல்வது உண்மையா? சச்ச, இருக்காது. போனா முகத்தில் பொய்மை இல்லை, ஆனால் தடுமாற்றம் இருக்கிறது. ஏன் என்னவோ, ஆனால் நல்ல பெண்ணாகத்தான் தெரிகிறார்கள். இந்த மங்களம் மாதிரி சிலர் வாயில் அனாவசியமாக புகுந்து வராமல் உண்மையை விலக்கிவிடலாமே. மறைக்கும் அளவிற்கு என்ன இருக்க போகிறது? கேட்கலாமா? அதிகமான உரிமை எடுத்துக்கொள்ள போய் உங்கள் வேலையை பாருங்கள் என்று சொல்லிவிட்டால். பஸ் நிறுத்தத்தில் நின்றான். சற்றைக்கெல்லாம் போனா வந்து விட்டாள் ரமேஷுடன். இதாங்க 5 ரூபா 50 காசு. வாங்கி கொண்டு 50 காசு முதற்கொண்டு தரணுமா என்றான். நீங்கள் கடைக்காரருக்கு கொடுக்கலையா? கணக்குன்னா கணக்கு தான் என்றாள் போனா. பஸ் வந்தது. ஏறிக்கொண்டார்கள். இருவர் இருக்கையில் சன்னல் ஓரமாய் போனா அமர்ந்து கொள்ள கம்பியை பிடித்து கொண்டு நின்று கொண்டான் பாலு. உட்காருங்க, பரவாயில்ல. நன்றாக நகர்ந்து கொண்டு இடம் காட்டினாள். பரவாயில்லங்க. சும்மா உட்காருங்க. தயக்கமாய் அமர்ந்தான். நீங்கள் கதையெல்லாம் எழுதுவீங்களா? இல்லைங்க, கட்டுரைகள் எழுதுவேன், விமர்சனங்கள் எழுதுவேன். நான் பத்திரிக்கை ஆஃபீஸு பார்த்ததில்ல. ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு போய் காட்டுறீங்களா? அச்சாகிற தினம் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். குழந்தைய கையில் வெளியில் நீட்டுறான் பாருங்க. நேற்று எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஜோக்கு. சொல்லுங்கள், பத்திரிக்கையில் போட்டுடுறேன். தொழில் புத்தி வந்துடுமே உங்களுக்கு. இது ஏற்கனவே வெளிவந்த ஜோக்கு தான். என் கூட வேலை பார்க்குறவள் சொன்னான். சரி, ஜோக் என்ன? ஒரு அலுவலகத்தில் ஒரு அழகான பெண் வேலை சேர்கிறாள். அதை பற்றி மேனேஜர் உதவி மேனேஜர்கிட்ட, இந்த பொண்ணு புதுசாக வந்திருக்கா, இவளுக்கு எதுவும் தெரியாது, நல்லது கெட்டது எல்லாம் நாமே 2 பேரும் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னாராம். அதுக்கு உதவி மேனேஜர், சரி நல்லது எல்லாம் நீங்கள் சொல்லித்தாங்க, மிச்சம் நான் பார்த்துக்கிறேன்னாராம். சிரிப்பு அடக்க முடியாமல் சிரித்தால் போனா. உங்கள் ஸ்டாப் வந்துருச்சு, இறங்குங்க. குழந்தையை தூக்கி கொண்டு இறங்கி நடந்தவளை பஸ் நகரும் வரை பார்த்து கொண்டிருந்தான். இவர்களிடமா பொய்மை இருக்கிறது, ரகசியம் இருக்கிறது? சேச்சா, எத்தனை கள்ளம் கபடம் இல்லாமல் பேசுகிறார்கள். பாலு தனது நிறுத்தத்தை தவறவிட்டு அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி திரும்பி தன் அலுவலகத்திற்கு நடந்தான். முதலில் ஒரு மொஃபட் வாங்க வேண்டும். திருமணத்திற்கு பிறகு மனைவியிடம் சொல்ல அது தோதுப்படுமா? கல்யாணத்திற்கு இப்போது என்ன? மனதை புரிந்து கொண்டவளாக அமைய வேண்டும். அம்மாவுக்கு அடங்கியவளாக, அப்பாவை மதிக்கிறவளாக, என்னை 24 மணி நேரமும் காதலிப்பவளாக. இது என்ன இன்றைக்கு கல்யாண கனவுகள்? பாலு மணி பார்த்து கொண்டு விரைவாக நடந்தான். அத்தியாயம் 6. போனா அலுவலகம் முடித்து புறப்பட்டாள். அருகில் இருந்த கடையில் ரோஜா வார இதழ் வாங்கி கையில் செருகி கொண்டாள். குழந்தையை எடுத்துக்கொள்ள காப்பகத்திற்கு நடந்தாள். ஏறக்குறைய அணைத்து கொண்டு நடந்து வந்த தம்பதியை பார்த்து கண்களை அவசரமாக விலக்கி கொண்டாள். விசிலடித்து கொண்டே வந்த இளைஞனை பார்த்து சேலை தலைப்பை போர்த்தி கொண்டாள். காப்பகம் வந்து ரமேஷை தூக்கி கொண்டு பஸ் நிறுத்தம் வந்து நின்றாள். வெயில் விலகி மாலை தென்றல் இனிமை சேர்த்து கொண்டிருக்க இணையாய் சென்று கொண்டிருந்தார்கள். ஸ்கூட்டரில் கணவனின் வயிற்றை இறுக்கமாக கட்டி கொண்டு பயணம் செய்யும் இளம் மனைவி, கைகளை கோத்து கொண்டு நடக்கும் சிட்டுகள், மல்லிகைப்பூ வாங்கும் கணவன். போனாவுக்கு எரிச்சலாய் வந்தது, ஏக்கமாய் வந்தது, பொறுமலாய் வந்தது. எனக்கு மட்டும் வாழ்க்கை ஏன் இப்படியானது? நானும் எல்லாரையும் போல வீட்டிற்கு அடங்கி மனதை கட்டுப்படுத்தி சலனங்களுக்கு இடம் தராமல் இருந்திருந்தால் எனக்கும் இனிய வாழ்க்கை ஒன்று அமைந்திருக்கும். காதலாம், எவ்வளவு பெரிய போலியான வார்த்தை! எத்தனை சுலபமாய் அந்த சுழலில் சிக்கினேன் நான். பிரியங்களுடன் நானே. நாவல் வந்துருச்சா சார் என்றாள் இரட்டை பின்னலிட்ட போனா அந்த நூலக நிர்வாகியிடம். இல்லைம்மா, இன்னும் அந்த ஆள் கொண்டாடல. 1 மாதம் போட்டு வச்சுருக்கான். நோட்டீஸ் அனுப்பணும்.
அந்த நாவல் கடைகள்லேயும் கிடைக்கல சார். என்ன செய்கிறது, நீயும் ஒரு மாரமாக கேட்டுட்ருக்க. எடுத்துகிட்டு போனவும் கொண்டாந்து கொடுத்ததும் எடுத்து தனியாக வச்சிடுறேன். சரிங்க என்று ஏமாற்றமாக நடந்தால் போனா. சாலையில் சற்று தூரம் சென்றதும், மேடம் கொஞ்சம் நில்லுங்க என்று குரல் கேட்டது. திரும்பினாள். புன்னகையுடன் அந்த இளைஞன் வந்து கொண்டிருந்தான். புரியாமல் பார்த்து கொண்டு நின்றாள். அருகில் வந்து, பிரியங்களுடன் நானே புத்தகம் நீங்கள் தானே கேட்டீங்க? ஆமாம், என்கிட்ட அந்த புத்தகம் இருக்குது. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா தரேன், படிச்சுட்டு தாங்க. நாளைக்கு இதே நேரம் இதே அலுவலகத்துக்கு வாங்க, கொண்டாடுறேன். நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருந்ததால் சொல்கிறேன். சார் ப்ளீஸ், அவசியம் கொண்டாங்க. நாளைக்கு கண்டிப்பாக தர்றேன், வந்துடுவேன். அந்த புத்தகத்துக்காக 15 நாளாக அலையிறேன். சரிங்க என்று திரும்பி போய்விட்டான் அவன். அவன் தோற்றம், கண்ணியமான பேச்சு, தன் பெயரை கூட கேட்டுக்கொள்ளாமல் அவன் விலகின விதம், இதெல்லாம் அவன் மேல் ஒரு மதிப்பை ஏற்படுத்தியது புவனாவுக்கு. மறுநாள் சொன்னபடி புத்தகம் கொண்டு வந்திருந்தான். கொடுத்துவிட்டு படிக்கிற பகுதிக்கு நடக்க இருந்தவனை இவள் தான் நிறுத்தி கேட்க வேண்டியதாயிற்று. சார், இதை நான் இன்னைக்கு ராத்திரியே படித்து முடிச்சிருவேன். நாளைக்கு திருப்பி தந்துடுறேன். எங்கே தர்றது? இங்கே வருவீங்களா? வருவேன், தினம் வருவேன். அவசரம் இல்லாமல் படிச்சுட்டாங்க என்று சொல்லிவிட்டு புத்தகம் தேட போய்விட்டான் அவன். மறுநாள் போனா திரும்பி கொடுக்க வந்த போது அவன் வரவில்லை. அடுத்த நாளும் வரவில்லை. புத்தகத்திலும் பெயரோ முகவரியோ இல்லை. அதற்கு மறுநாளும் அவள் புத்தகத்துடன் வந்து அவன் இல்லாததை அறிந்து கீழே இறங்குகையில் எதிரே வந்து கொண்டிருந்தான் அவன். ஹலோ என்று அவனிடம் வந்தாள். ஓ நீங்களா? சிரித்தான். எங்கே 2 நாளாக உங்களை காணோம்? புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து உங்களை காணாமல் எப்படி தர்றதுன்னு குழம்பி போயிட்டேன். நான் தான் மெதுவாக வாங்கிக்கிறேன்னு சொன்னேனே. ஆனால் அன்னைக்கே நான் படித்து முடிச்சிட்டேன். இந்தாங்க. வாங்கி கொண்டு நடக்க இருந்தான். சார், நிறைய புத்தகம் வச்சுருக்கீங்களா என்றாள். நிறைய இருக்குது. என்ன வேணும் கேளுங்க, தர்றேன். அப்படின்னா ஒரு பட்டியலே தரட்டுமா? அதில் உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க. சரி, பேனா இருக்கா? உங்ககிட்ட பேப்பர் இருக்கா? இல்லையே. வாங்க, எதிர்த்த ஹோட்டலுக்கு போய் ஒரு காபி சாப்பிட்டுட்டு பக்கத்து வெற்றிலை பாக்கு கடையில் பேப்பர் வாங்கலாம் என்றான். போய் எதிர அமர்ந்து காஃபி சாப்பிட்டார்கள். காகிதத்தில் மும்மரமாய் 10-15 நாவல்களின் பெயர்களை எழுதினாள். உங்கள் பேர் என்ன சார்? பிரசன்னா. என்ன செய்கிறீங்க? கோயம்புத்தூரில் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கேன். எனக்கு காசுக்காக ஃபோட்டோ எடுக்கிறத விட கலைக்காக ஃபோட்டோ எடுக்கிறது தான் பிடிக்கும். உங்கள் கும்பகோணத்துக்கு போன வாரம் வந்தேன். இன்னும் 15 நாள் தங்குறேன். எதுக்கு? இங்கே இருக்கிற கோயில்களையும் சிற்பங்களையும் ஃபோட்டோ எடுக்கத்தான். 2 நாளாக ஏன் வரலன்னு கேட்டிங்க இல்லையா? சுவாமி மலை போயிருந்தேன், அங்கே ஃபோட்டோ எடுத்தேன், அதான் வரல. எங்கே தங்கியிருக்கீங்க? ஹோட்டல் தான் என்று பெயரை சொன்னான். அவள் பட்டியலை கொடுத்தாள். நாளைக்கு அலுவலகத்துக்கு வாங்க, என்கிட்ட இருக்கிறத கொண்டாடுறேன். உங்கள் பேர் என்னங்க? சொல்லவே இல்லையே. போனா. மறுநாள் அவன் கொடுத்த புத்தகத்தின் உள்ளே முதல் கடிதம் இருந்தது. போனா, முதலில் ஒரு வேண்டுகோள். இந்த கடிதம் உன்னை பாதித்தால் என்னை மன்னித்துவிடு. மனதின் ஓசைகளுக்கு வார்த்தைகளால் வடிவம் கொடுத்து உனக்கு தெரிவிக்க இரவெல்லாம் முயன்றும் திரும்ப திரும்ப ஒரே வரிக்கு மேல் என்னால் எழுத முடியவில்லை, எழுத தெரியவில்லை. அந்த ஒரு வரி. போனா, உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. பிரசன்னா. அந்த கடிதத்தை படித்துவிட்டு போனா அதிர்ச்சி அடைவதா ஆனந்தப்படுவதா என்று தத்தளித்து மறுநாள் பதில் கடிதம் ஒரே ஒரு வார்த்தை எழுதினார். நானும் தான். பஸ் வந்து நிற்க நிறைய பேர் ஓடிச்சென்று ஏறிக்கொள்ள குழந்தையுடன் நகராமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் போனா. அந்த ஒரு வார்த்தையினால் வந்ததுதான் இந்த நிலை. பேசாமல் அந்த கடிதத்தை கிழித்து போட்டுவிட்டு அவனை சந்திப்பதை தவிர்த்திருந்தால் எத்தனை அவமானங்கள், வலிகள், புண்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். தன் மேல் முழுக்க முழுக்க நம்பிக்கை வரும்படி எத்தனை சாமர்த்தியமாய் நடித்தான். ஓட்டல் அறையில் தினம் தினம் இலக்கியம், கலை, உலகம், சமுதாயம், எழுத்தாளர்கள், கடமை, மக்கள் என்று பேசின உதடுகள் ஒன்றை ஒன்று சந்தித்த போது அவன் ஏற்படுத்தி வைத்த நம்பிக்கையின் அடிப்படையில் தானே என் அனுமதி கிடைத்தது. இந்த உடலும் உணர்ச்சியும் எத்தனை சுலபமாய் 15 நாள் பழகியவனிடம் சரணடைந்தேன். போனா, இதான் என் விலாசம். இதில் பக்கத்து கடை ஃபோன் நம்பரும் குறிச்சிருக்கேன். அவசரம்னா ஃபோன் செய். ஸ்டுடியோ வச்சுருக்கிற பிரசன்னான்னு சொன்னால் கூப்பிடுவாங்க. இதுதான் திலக் ஸ்டுடியோ விலாசம். திலக் எங்கள் அக்கா பையன். நான் ஊருக்கு போனதும் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன், உனக்கு தபால் போடுறேன். அம்மாவும் நானும் முறைப்படி உங்கள் வீட்டுக்கு வர்றோம். உங்கள் வீட்டில் சம்மதிக்கலைன்னு சொல்லிட்டா அந்த நிமிடமே நீ என்னோட புறப்பட்டு வர்றதுக்கு தயாராக இருக்கணும். மருதமலையில் மாலை மாற்றிக்கிறோம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போடுறோம். அப்புறம் நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது. என்ன? பெருமாள் மாடு மாதிரி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு தலையை ஆட்டினாள். அவள் போனபோது கடிதத்தை காணும். இவள் எழுதின கடிதங்கள் அப்படி விலாசம் இல்லை என்று திரும்பி வர போனாவின் வயிற்றில் திக்கென்று தூக்கி போட வயிற்றில் திக்கென்று மற்றொன்றும் உதயமாகி தயங்கி அம்மாவிடம் சொல்லி இடுப்பு வாரை கழற்றி கொண்டு அப்பா அடித்தவடு இன்னும் முதுகில் இருக்கிறது. சம்பாதித்து போடுகிற திமிரில் அண்ணனும் அவன் தந்த தைரியத்தில் அண்ணியும் பேசின வார்த்தை நெருப்புகள் இன்னும் நெஞ்சை சுடுகின்றன. டாக்டர்கிட்ட வாடி, அழிச்சிடலாம் என்றாள் அம்மா. முடியாது, இதுக்கு பேர் கொலை. வயிற்றில் வளர்கிற உயிரை என்ன தப்பு செஞ்சிச்சு? நான் வரமாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் வருவார், என்னை கைவிட மாட்டாள் என்றாள் போனா. கோயம்புத்தூர் போய் திரும்பிய அப்பாவும் அண்ணனும் திலக் ஸ்டூடியோன்னு ஒரு ஸ்டூடியோவே கோயம்புத்தூரில் இல்லை. அவன் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர் போய், வீட்டு விலாசம் போய், 4 நாள் அலைஞ்சது தான் மிச்சம்.
அப்போதுதான் அதிர்ந்தாள் போனா. என்ன சொல்றடி மூதேவி, வா டாக்டர்கிட்ட, உறுதியாய் சொன்னாள். நான் வரமாட்டேன். வராமல் பெற்றுக்க போறியா? அதுவும் இந்த வீட்டிலே இருந்தா? நாங்கள் உனக்கு பிரசவம் பார்க்கணுமா? உனக்கு ஒரு தங்க இருக்கா கல்யாணத்துக்கு? வீட்டில் நல்லது கெட்டது நடக்கணும், 4 பேர் வரணும் போகணும். என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிற நீ? கூட பிறந்த பாவத்துக்கு 2 பேருக்கும் தெரியாமல் ஊர் பூரா தெரிஞ்சு சந்தி சிரிக்கிறதுக்கு முன்னாடி களைச்சிடலாம்னா என்ன பெருசாக தத்துவம் பேசுகிற? என்னடி வயசு உனக்கு? வாழ வேணாமா நீ? குதித்தான் அண்ணன். வாழ்ந்தாச்சு, புனிதமானவள் நானுன்னு இன்னொருவனை ஏமாத்த சொல்கிறியா? எங்கள் எல்லாரோட மானத்தையும் வாங்குறதுன்னு முடிவு செஞ்சிட்டியா? அப்போ ஒன்று செய், நல்ல கயிறாக வாங்கி தர, மாட்டிக்கிட்டு தொங்கு. செஞ்சுருப்பேன், வயிற்றில் இந்த பிஞ்சு உருவாகாமல் இருந்திருந்தா. எனக்குள்ளே இப்போது 2 உசுறு இருக்கே, என் உசுரைத்தான் நான் அழிச்சிக்கிறது நியாயம். இன்னொரு உசுறு வாழ பிறக்க போகுது, சாகரத்துக்கு இல்லை. குடும்பமானத்தை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம், என் வழியை நான் தேடிக்கிறேன். பெட்டியோடு புறப்பட்ட போது அம்மா மட்டும் தடுக்க முற்பட்டாள். அண்ணன் அவளை மிரட்டி உள்ளே போக சொல்லிவிட்டு எங்கே போகிற என்றான். என்னை தடுக்காதே என்று நடந்தாள். தஞ்சாவூர் வந்து தோழி வீட்டில் கொஞ்ச நாள் தங்கி அவளின் அப்பா சிபாரிசில் வேலை தேடிக்கொண்டு பெண்கள் விடுதியில் தங்கி கொண்டு கேட்பவரிடம் எல்லாம் வெளிநாடு போயிருக்கார் என்று சொல்லி குழந்தையும் பெற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடத்திலும் அந்த நெருப்பு மட்டும் உள்ளே திகுதிகு என்று எரிந்து கொண்டிருக்க இடுப்பில் ஈரத்தை உணர்ந்தாள் போனா. நினைவுகளில் இருந்து விடுபட்டு கைப்பையில் இருந்து துணி எடுத்து துடைத்து வேறு ஜட்டி மாட்டி விட்டாள். அத்தியாயம் 7. சசிகலா படுக்கையில் குப்புறப்படுத்து கால்களை அசைத்து கொண்டே நாவல் படித்து கொண்டிருந்தார். எதிரே சுவரில் பதிக்கப்பட்டிருந்த கண்ணாடியில் பிரசன்னா கோட்டணிந்து கொண்டிருப்பது தெரிந்தது. டார்லிங், இன்னைக்கு இல்லை, நாளைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்ககிட்ட சொல்ல போறேனா என்றாள். என்னங்க அது? முழுகாமல் இருக்கீங்களா? சிரித்தாள். சி, வேற ஒரு முக்கியமான விஷயம். எதை பற்றினதுன்னு கொஞ்சம் குறிப்பு சொல்லுங்களேன். சஸ்பென்ஸ். அட கொஞ்சோண்டு சொல்லுங்களேன். சரி, உன் கணவனோட அந்தஸ்து உயர்ந்தா உனக்கு மகிழ்ச்சி தானே? பின்ன உயரப்போகுது. சீக்கிரத்தில் ரொம்ப புகழடைய போகிறேன். ஊரெல்லாம் என்னை தெரிஞ்சிக்க போகுது. சினிமாவில் நடிக்க போகிறீங்களா? சேச்சே, உறுதியானது சொல்கிறனே, அது வரைக்கும் மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு வரட்டுமா? நேரமாச்சு. அறையை விட்டு வெளியேறி படிகளில் இறங்கினான் பிரசன்னா. ஒரு தரம் தோள்களை உலுக்கி கொண்டு மீண்டும் படிக்க தொடங்கினாள். கீழே கூடத்திலிருந்து பிரசன்னா அழைப்பது கேட்டது. எழுந்து வந்து மாடிப்படிகளில் உச்சியில் என்று என்னங்க என்றாள். உங்ககிட்ட பேசிட்டு வந்ததில் கைப்பட்டியை வச்சுட்டு வந்துட்டேன் அறையில், அதை எடுத்துகிட்டு வாங்க ப்ளீஸ். நமக்குள்ளே என்னங்க ப்ளீஸ் எல்லாம்? சசி அறைக்கு வந்து பிரசன்னா வழக்கமாய் அலுவலகத்திற்கு எடுத்து செல்லும் கைப்பட்டியை தேடினாள். உடைமேசைக்கு பக்கத்தில் இருந்தது. கையில் தூக்கிய போது கிளிப்புகள் சரியாக பொருத்தப்படாமல் இருந்ததால் பெட்டி திறந்து கொள்ள உள்ளே இருந்து 2-3 கோப்புகள் தரையில் சரிந்தன. அவற்றை எடுத்து திரும்ப வைக்க போனபோது பெட்டியில் பழுப்பு உரையில் ஏதோ துணி இருப்பதை பார்த்தாள். வெளியில் எடுத்தாள். மேக்ஸி. குழப்பமாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள். என்னங்க இது? ஆஃபீஸ் சூட்கேஸில் ஒரு புது மேக்ஸி இருக்குது. என்ன இது? திடுக்கிட்டாலும் உடனடியாய் சமாளித்தான் பிரசன்னா. ஓ, நான் சுத்தமாக மறந்து போயிட்டேன் பாரு. நேற்று உனக்காக வாங்கிட்டு வந்தேன், எடுத்து கொடுக்கறதுக்கு மறந்தே போயிட்டேன். உனக்கு தான் சசி, எடுத்துக்கோ, வரட்டுமா? கைப்பட்டியை வாங்கி கொண்டு நடந்தான். ஒரு நிமிடம் நின்றான். என்னம்மா இது? என்னோட சைஸ் இல்லை, இது எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்படியா? கொண்டா, சாயங்காலம் வர்றப்போ இதுக்கு அடுத்த சைஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். அவசரமாக அவள் கையில் இருந்த பார்சலை வாங்கி கொண்டு வேகமாக போன கணவனை குழப்பமாக பார்த்து கொண்டிருந்தாள் சசி. அத்தியாயம் 8. டிவி பார்த்து கொண்டிருந்தான் பாலு. ராஜேஷ் கண்ணா நடித்த படம். சுகமாய் அப்பாவின் சாய்வு நாற்காலியில் படுத்துக்கொண்டு கால்களை வைப்பதற்கான கட்டைகளை எடுத்துவிட்டு கால்களை போட்டுக்கொண்டு தட்டில் இருந்த பிஸ்கட்ஸை கடித்து கொண்டான். கதவு தட்டப்பட்டது. துண்டெடுத்து கழுத்தில் போட்டு வெற்று மார்பை மூடி கொண்டு போய் திறந்தான். புவனா நின்று கொண்டிருந்தாள். வாங்க, உள்ளே வாங்க. மன்னிக்க வேணும், தொந்தரவு எதுவும் இல்லையே? ஒன்றும் இல்லைங்க, வாங்க. ஸ்டூலை எடுத்து வந்து போட்டான். டெலிவிஷன் பார்த்துட்டு இருந்தீங்களா? நான் அப்புறம் வரேன். பரவாயில்ல, உட்காருங்க, வேறு வேலை எதுவும் இல்லை, உட்கார்ந்துட்டேன் என்று போய் டெலிவிஷனை அணைத்தான். உங்கள் பொழுதுபோக்கா கெடுத்துட்டேன்? அதெல்லாம் இல்லைங்க, இருங்க வரேன். சமையல் கட்டிற்குள் போனான். ஒரு தட்டில் பிஸ்கட்டுகளை எடுத்து வைத்தான். கேஸை திறந்து பால் பாத்திரத்தை வைத்தான். இங்கே வாங்க, அங்கே என்ன போட்டுட்டு உருட்டுறீங்க என்றால் கூடத்திலிருந்து. இதோ வந்துட்டேன். 5 நிமிடம் கழித்து 2 டம்ளர்களில் காஃபி தட்டுடன் வந்து மோடா இழுத்து போட்டு அவள் முன்னால் வைத்தான். எடுத்துக்குங்க. இதெல்லாம் எதுக்கு? அம்மா எங்க? கோயிலுக்கா? விருத்தாச்சலம் போயிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு அக்கா ஷியாமலான்னு அங்கே கட்டி கொடுத்துருக்கு. அப்பா அம்மா 2 பேருமே போயிருக்காங்க. 4 நாள் ஆகும் வர. அம்மா இருந்தால் வீடு இன்னும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். எனக்கு முதுகு வளையாது என்று சிரித்தான் பாலு. எடுத்துக்குங்க. பிஸ்கட் நான் செஞ்சதில்லை, கடையில் வாங்கினது தான், பயப்படாமல் சாப்பிடலாம். சிரித்து கொண்டே ஒரு பிஸ்கட்டை எடுத்து கடித்தாள். பாலு எழுந்து விசிறியை ஏக்கிவிட்டு அமர்ந்தான். ரமேஷ் எங்க? தூங்குறானா? ஆமாம், 1 மணி நேரமாக ஒரே அழுக. இப்போ தான் ஓஞ்சான். இந்த வார புத்தகத்தில் உங்கள் கட்டுரை படித்தேன். கல்யாண வீட்டில் பாதி இலையை சாப்பிடாமல் மூடிட்டு எழுந்திருக்கிறது பற்றி எழுதியிருந்தது. ரொம்ப நியாயமானது. காலையில் 8:30-10 முகூர்த்தம் நடக்கும்.
10:30க்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. 9 மணிக்கு தான் டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்திருப்பாங்க. மறுபடி 10:30க்கு சாப்பாடு சாப்பிட்றதுனா எப்படி முடியும்? வேணும்னாலும் கேட்காம கையை பிடிச்சி இழுத்து போய் உட்கார வைப்பாங்க. எப்படி சாப்பிட முடியும்? அப்படியே மூடி வச்சுட்டு வந்துடுவாங்க. எவ்வளவு வீண் பாருங்கள். கல்யாணத்தில் சாப்பிட்டுட்டு போகணும்னு ஒரு வழக்கத்தினால எத்தனை சேதம் பாருங்கள். நல்லா இருந்துச்சு கட்டுரை. நீங்கள் எழுதின கட்டுரைகள் விமர்சனங்கள் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கீங்களா? இருக்கே. அப்புறம் தாங்க, சேர்த்து படிக்கணும். சமுதாய உணர்வோடு எழுதப்படுற எழுத்துக்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காஃபி எடுத்துக்குங்க. இப்போவே பாதி சூடு போயிடுச்சு. எடுத்து குடித்து விட்டு வைத்தாள். பரவாயில்லையே, காஃபி நல்லாவே போட்டிருக்கீங்க. வர்றவளுக்கு கஷ்டம் இல்லை. நான் கூட இப்படி தாங்க, விருந்துக்கு போகிற இடத்துல எது எப்படி இருந்தாலும் பிரமாதமாக இருக்குன்னு தான் சொல்கிறது வழக்கம். சச்சா, மெய்யாவே காஃபி நல்லா இருக்குது. போனா குடித்து முடித்த 2 டம்ளர்களையும் எடுத்துக்கொண்டு கழுவ எழுந்தாள். அட, நீங்கள் வைங்க, நான் கழுவிக்கிறேன் என்று பாலு தடுத்தும் கேளாமல் கூடத்தை தாண்டி பின்கட்டுக்கு வந்து கழுவினாள். சமையல் அறைக்கு வந்து மேடையில் வைத்துவிட்டு, கேஸ் புது இணைப்பு கிடைக்குமா என்றாள். விசாரித்து சொல்கிறேங்க. மறுபடி கூடத்திற்கு வந்தார்கள். அருகில் இருந்த அறையின் கதவை திறந்தான் பாலா. இதுதான் என் அறை, சும்மா உள்ளே வந்து பாருங்க. வாசலுக்கு அருகில் நின்று எட்டி பார்த்தாள். ஒரு அலமாரி நிறைய புத்தகங்கள் வழிந்தன. மேஜை மீது அரசாங்க அலுவலகம் தெரிந்தது. ஒரே காகித குழப்பங்கள். கட்டின் மேல் சட்டை ஒன்று கிடந்தது. சுவரில் நாளை என்பது நேற்றே போய்விட்டது, அதனால் இன்றே செய் என்று அச்சடித்து ஒட்டப்பட்டு இருந்தது. கச்சிதமாக வச்சிருக்கீங்க. திரும்பி கூடத்துக்கு வந்து நின்றாள். பின்னே வந்து உட்காருங்க என்றான். இல்லைங்க, கிளம்புறேன், சும்மா தான் வந்தேன். நீங்கள் டிவி பாருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. உட்கார்ந்தாள். டெலிவிஷன் மேல் இருந்த புலி பொம்மையை தட்டிவிட்டான். அதன் தலை மட்டும் அசைந்தது. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. நிமிர்ந்தால் அவசரமாக. என்ன? சும்மா சொல்லுங்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த காலனியில் இருக்கிற சில முதலை வாய்களுக்கு நீங்கள் அவல் கொடுத்துருக்கீங்க. புரியலையே நீங்கள் சொல்கிறது. சரி, வேணா விடுங்க, வேறு பேசலாம். கேட்க வந்ததை சும்மா கேளுங்க. மனசில் வச்சுருக்கிறது தான் தப்பு, அதுதான் ஆபத்து. கேளுங்க. உங்கள் கணவரை பற்றி சரியான தகவலில் நீங்கள் சொல்லாததால் வேறு விதங்களில் சொந்தமாக கதை கட்டுறாங்க சில பேர். ஒருவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் மூக்க நீட்டுறது எத்தனை அநாகரிகமான விஷயம்னு சில பிறவிகளுக்கு தெரியாது. இந்த காலனியில் அப்படி சில பிறவிகள் இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பேசுகிறதும் உங்கள் நல்ல பேரை காப்பாற்றுறதுக்காக தான் சொல்ல வந்தேன். போனா தரையை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தாள். தயவுசெய்து என்னை தவறாக புரிஞ்சுக்காதீங்க. நீங்கள் என்கிட்ட சொன்னதை நான் நம்புகிறேன். சத்தியமாக பொய் சொல்கிற முகம் உங்ககிட்ட இல்லை. ஆனால் போனா எழுந்தா. இல்லைங்க, நான் சொன்னது பொய் தான். என் கணவன் வெளிநாட்டில் இல்லை தான். எனக்கு திருமணமே ஆகலைங்க. வெடித்து வந்த விம்மலை புறங்கையில் தடுத்து கொண்டு வேகமாக வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். அத்தியாயம் 9. ஆசிரியர் அறையில் அடுத்த இதழ் பற்றி கலந்து பேசிவிட்டு தனது மேஜைக்கு வந்து அமர்ந்தான் பாலு. ஏவலரை அழைத்து கெட்டியான காஃபிக்கு சொல்லிவிட்டு பேனாவை எடுத்தான். திறந்து கொஞ்ச நேரம் வைத்திருந்து விட்டு மூடிவிட்டான். மனம் ஓடவில்லை. பேப்பர் வெயிட்டை மேசை மேல் சுற்றி கொண்டே இருந்தான். உள்ளே அலையடித்து கொண்டிருந்தது. புவனா சொன்னதன் பொருள் என்ன? அதான் நேரடியான அர்த்தம்தான் உண்மையா? இவர்களையா? எப்படி? காஃபி வர குடித்துவிட்டு எழுந்து அச்சடிக்கும் பகுதிக்கு வந்து கொஞ்ச நேரம் நின்றான். அச்சாகி மடங்கி பெல்ட்டில் வந்து கொண்டிருக்கும் பகுதிகளை ஒன்றை எடுத்து பார்த்தான். இன்னொரு புறம் வெட்டி கொண்டும் பைண்டிங் செய்து கொண்டும் இருந்தார்கள். எப்படி வந்திருக்கு சார் என்று போர்மன் கேட்டதற்கு மணி 3:15 என்று பதில் சொன்னான். அனுமதி வாங்கி கொண்டு வீட்டிற்கு புறப்பட கிளம்பிய போது சுரேஷ் அழைத்து, பாலு உனக்கு ஃபோன் என்று ஒலி வாங்கியை தந்தான். சுரத்தில்லாமல் ஹலோ பாலு என்றான். நான் போனா பேசுகிறேன். ஆச்சரியப்பட்டான். நீங்களா? எங்கேருந்து பேசுகிறீங்க? ஆஃபீஸ்லேருந்து தான் பேசுகிறேன். டைரக்டரியை எடுத்து உங்கள் ஆஃபீஸ் நம்பர் கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் முடியுது? நிர்ணயித்த நேரமெல்லாம் கிடையாதுங்க. பத்திரிகைக்காரனுக்கு விடியவும் வேலை இருக்கும். 2 நாள் வேலையே இல்லாமலும் இருக்கும். சரி, இன்றைக்கி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு கிளம்புவீங்க? இதோ புறப்பட இருக்கேன் என்று சொல்ல விரும்பாமல் 5 மணிக்கு புறப்படலாம்னு இருக்கேன். என்னங்க விஷயம்? 5 மணிக்கு புறப்பட்டு நேராக எங்கள் ஆஃபீஸ்க்கு வர முடியுமா? நான் வாசல்லையே நிற்கிறேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். வர்றேங்க, சரியாக வர்றேன். சரி, வைத்து விட்டாள். 4:45 கிளம்பி 5 மணிக்கு போனாவின் அலுவலக வாசலில் சிகரெட் கொளுத்தி கொண்டு காத்திருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து அவள் வருவதை பார்த்து சிகரெட்டை அவசரமாக ஒரு முறை இழுத்துவிட்டு எறிந்தான். ஹலோ பாலு, முதல்லே வந்துட்டீங்களா? மேலே வந்திருக்கலாமே. நீங்கள் சரியாக வந்துடுவீங்கன்னு நின்றுக்கிட்டேன். ரமேஷை எடுத்துக்கலாம் என்று அவள் நடக்க கூட நடந்தான். உங்களுக்கு ஏதாவது நிகழ்ச்சி இருக்காங்க? ஒன்றும் இல்லைங்க. கொஞ்ச நேரம் தனியாக சில விஷயங்கள் உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். இந்த கார்களோட இரைச்சலில் முடியாது, தனியாக போயிடலாம். எங்கே போகலாம் சொல்லுங்கள்? ஹோட்டல்களில் சாயங்காலம் கூட்டம் வைக்கும். கடற்கரைக்கு வேணால் போயிடலாம். அங்கேயும் இப்போல்லாம் நெரிசல் ஆயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் அமைதி இருக்கும். காப்பகத்தில் குழந்தையை வாங்கி கொண்டாள். காத்திருந்து பஸ் ஏறி அண்ணா சதுக்கத்தில் இறங்கி கடலை நோக்கி அமைதியாக நடந்தார்கள். மணலில் நடக்க கஷ்டமாக இருக்கும். ரமேஷை கொடுங்க என்கிட்ட என்று வாங்கி தோளில் சாத்தி கொண்டு நடந்தான் பாலு. மாலையில் 5
வெளிச்சம் ஜகா வாங்கி கொள்ள கருத்து கொண்டிருந்தது வானம். அதிகம் தொந்தரவு இல்லாத பகுதிக்கு வந்ததும் அமர்ந்து முழங்கால்களை கட்டி கொண்டாள் புவனா. ரமேஷுடன் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தான் பாலு. உட்காருங்க என்றாள். அமர்ந்தவன் ரமேஷின் கையை பிடித்து மெல்ல அசைத்தான், கடலை பார்த்து கொண்டு. பாலு, ராத்திரி நான் சொன்னதை நீங்கள் எப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என் மேலே எந்த அளவு மதிப்பு வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மனசை கொஞ்சம் காலி செஞ்சால் தேவலாம்னு படுது. யார்கிட்டையாவது சொல்லிட்டா கொஞ்சம் லேசாயிடுவேன். நான் பழகின வரைக்கும் நீங்கள் நிறைய படிக்கிறவர், பத்திரிக்கைக்காரர், மனிதர்களை புரிஞ்சுக்கிறவர், மனப்பக்குவர் உள்ளவருங்கிறதுனால தான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என்றாள் போனா. ராத்திரி நீங்கள் சொல்லிட்டு போனதுலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் எனக்குள்ள ஒரு குழப்பம் மட்டும்தான் உலாவிக்கிட்டு இருக்கு. உங்கள் மேலே உள்ள எந்த மதிப்பும் குறையலைங்க, சும்மா சொல்லுங்கள். அந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் தர முடியுங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி தான். பாலு, காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சும்மா தயங்காமல் சொல்லுங்கள். கடவுள் மாதிரிங்க. அது என்னால் சில சமயம் நம்ப முடியுது, சில சமயம் நம்ப முடியல. அதனால் காதலை தெய்வீகமானதுன்னு சொல்கிறாங்க போல இருக்கு. எனக்கும் குழப்பமே இல்லைங்க. காதல் ரொம்ப கேவலமானது. உடம்பும் உணர்வும் அதை விட மோசமானவை. என்னோட தவறுகளுக்கு 50% நானே தான் காரணம். என்ன தடவின பேப்பர்னு தெரியாமல் போய் ஒட்டிக்கிற கொசு மாதிரி காதல்ங்கிற வலையில் விழுந்து என்னோட இறக்கைகளை எல்லாம் ஒடிச்சுக்கிட்டேன். ஓட்டலில் கை தொடச்சிட்டு எரிஞ்சிடுற பேப்பர் கர்ச்சிஃப் மாதிரி அவன் என்னை பயன்படுத்திட்டு எரிஞ்சிட்டான். ரொம்ப சுலபமாக நம்பினேன், ரொம்ப சுலபமாக ஏமாந்துட்டேன். முழங்கால்களுக்கு நடுவில் முகம் புதைத்து சன்னமாக அழத் தொடங்கினாள். அழாதீங்க, வேணாம், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், இன்னொரு நாள் பேசிக்கலாம், தயவுசெய்து கட்டுப்படுத்திக்கிங்க என்றார். 10 நிமிடத்திற்கு அவள் அமைதியாக அமர்ந்திருக்க, ரமேஷ் மணலை அள்ளி கீழே போட்டு கொண்டிருக்க, பாலுவும் அமைதியாக குனிந்திருந்தான். வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டதில் தொடங்கி சென்னைக்கு மாற்றலாகி வந்தது வரை எல்லாம் சுருக்கமாக சொன்னாள் புவனா. கையில் குழந்தைய பார்த்துட்டு கணவன் எங்கேன்னு கேட்குற ஒவ்வொருவருக்கும் எல்லாத்தையும் நான் சொல்ல முடியுமா? அமைதியாக இருந்த பாலுவின் கண்களில் ஊர்ந்த கண்ணீரை நிலவின் ஒளியில் கண்டு, என்ன சொல்லிட்டு நீங்கள் ஏன் கலங்குறீங்க? மன்னிச்சிருங்க, உங்களை மாலை பொழுத கெடுத்துட்டேன். என்னமோ உங்ககிட்ட பொய்யை தொடர விரும்பலை, சொல்லிட்டேன் என்றாள். அமைதியாக இருந்தான் பாலு. என்னைக்காவது அவனை நான் சந்திப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது. அன்னைக்கு அவனை இப்போ என்ன சந்திக்க பார்த்துடலாம், வாங்க போகலாம், நேரமாச்சு. மணலில் விளையாடிய குழந்தையை எடுத்து தட்டி தூக்கி கொண்டு எழுந்து செருப்பணிந்து கொண்டாள் போனா. பாலு அமைதியாக கூட நடந்தான். அவன் மனம் மிக கனமாய் போயிருந்தது. அந்த கயவன் கண்ணில் பட்டால் கழுத்தை நெரிக்க வேண்டும் போல் இருந்தது. அத்தியாயம் 10. சசிகலா வீடியோவில் சினிமா பார்த்து கொண்டிருந்தாள். படம் போரடித்தது. எழுந்து போய் நிறுத்திவிட்டு மணி பார்த்தாள். 6:30. அங்கே இவரை காணும். டெலிஃபோன் அணுகினார். ஹலோ, நான் அவர் மனைவி பேசுகிறேன், சொல்லுங்கள். என்ன, 4:30 புறப்பட்டாரா? சரி என்று வைத்தாள். அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வர 20 நிமிடம்தான் ஆகும். எங்கே போனார் இவர்? சற்று நேரம் நகம் கடித்து கொண்டிருந்தாள். வாசலுக்கு வந்து கட்டி போட்டிருந்த நாயின் தலையை தடவி கொண்டு சாலையை பார்த்தாள். கார் வரவில்லை. வெளிக்கதவை திறந்து கொண்டு டிரைவர் வந்தார். என்னப்பா? ஆஃபீஸ்லேருந்து ஐயா நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாருங்கம்மா. இங்கே வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி ஷெட்டில் வச்சுருந்தேன், அதை எடுத்துகிட்டு போகலாம்னு வந்தேன். சரி, எடுத்துகிட்டு போ என்றாள். அவன் போனதும் மறுபடி உள்ளே வந்து டெலிஃபோன் அருகில் எண்கள் எழுதின அட்டையை பார்த்து கம்பெனியின் மேனேஜர் வீட்டுக்கு சுழற்றினார். ஹலோ, வணக்கம்மா, நான் எம்டி சம்சாரம் சசிகலா பேசுகிறேன். உங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் பேச சொல்லுங்களேன் என்றாள். சிறிது நேரம் காத்திருந்த ஆண் குரல் கேட்டதும், ஹலோ மேனேஜர் சாரா, வணக்கம், சௌக்கியமாக இருக்கீங்களா? ஒரு தடவை வீட்டில் கூட்டிகிட்டு வர சொன்னேன், வரவே மாட்டீங்களே. அப்புறம் 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தார். இவர் வந்ததுமே தூங்கிட்டாரு, களைப்பாக இருக்குன்னு. சாயங்காலம் யாரையும் முக்கியமாக சந்திக்கணும்னு காலையில் சொல்லிட்டு இருந்தார். அவரை எழுப்பலாமா வேணாமான்னு புரியலை. அதான் உங்களை கேட்டுட்டு முக்கியமான வேலையாக இருந்தால் எழுப்பலாமேன்னு கூப்பிட்டேன். இன்றைக்கி எம்டி யாரையும் சந்திக்கிற திட்டம் இல்லையேம்மா. பாம்பே டெல்லியிலேருந்து வந்து தங்கியிருக்கிற ஆட்களை யாராச்சும் சந்திக்க வேண்டியிருக்கா? அப்படி யாரும் வரலையே. முக்கியமாக பிஸ்னஸ் மீட்டிங், கிளப் மீட்டிங் ஏதாவது? எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எதுவுமே இல்லைம்மா. சரி, அப்போ விடுங்க, அவர் தூங்கட்டும், நான் எழுப்பலை என்று வைத்தாள். வியர்த்தது. சேலையின் முனையில் முடிச்சு போட்டாள். அனாவசியமாய் சந்தேகப்படுகிறேனோ? நண்பர்கள் யாரையாவது பார்க்க போயிருக்கலாமோ? பின் டிரைவரை ஏன் அனுப்ப வேண்டும்? அன்றைக்கு மேக்ஸியில் ரொம்ப தடுமாறினார். நான் அசட்டையாக இருக்கிறேனா? என் பயம் உண்மையானதா இல்லை நியாயமற்றதா? 8:30 மணிக்கு போர்ட்டிகோவில் கார் வந்து நின்று பிரசன்னா இறங்கி உள்ளே வந்தான். கோட்டை கழற்றி கொண்டே, ஏய் சசி, என்ன இது? திரையில் படமே ஓடலை, நீ திரையை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க என்று அவள் தோளின் மேல் கோட்டை போட்டுவிட்டு டையை பிரித்தான். கோட்டை முகந்து பார்த்தாள். இது என்ன புது வாசனையாக இருக்கே, இந்த வாசனையில் நம்மக்கிட்ட சென்றிருக்கா என்ன என்றாள். அது என்ன அழகு பேரோ தெரியாது, உன் மேஜையிலே இருக்கிறத தான் எடுத்து அடிச்சுட்டு போனேன். மத்தியானம் அடிச்சுக்கிட்டது இன்னும் வாட இருக்குது. வாக்கிங் பார்த்து
அடா ஆமாம், வெளிநாட்டு சரக்காக இருக்கணும். சரி, டிஃபன் என்ன இருக்குது சாப்பிட? களைப்பாக இருக்குது, மாடிக்கு எடுத்துகிட்டு வரியா என்று கேட்டுவிட்டு படிகள் ஏறி மாடிக்கு போகும் பிரசன்னாவையே வினோதமாக பார்த்தாள் சசிகலா. பொய் சொல்கிறாரா, உண்மை சொல்கிறாரா? எதையாவது மறைக்கிற மாதிரி தெரிகிறதா? ஒன்றும் புரியவில்லையே முகத்தில். தட்டில் சிற்றுண்டியுடன் மாடிக்கு சென்றாள். லுங்கி கட்டி கொண்டு குளியலறை போய்விட்டு திரும்பி வந்து கட்டிலில் அமர்ந்தான். ஏன் இவ்வளவு நேரங்க? ஏர்போர்ட் போயிருந்தேன் சசி, அதான் லேட் ஆகிடுச்சு. ஏரோப்ளைன் இறங்குறத பார்க்க போனீங்களா? இல்லை, ஏறுறத பார்க்க போனேன். பூனேலேருந்து வந்திருந்த ஒரு முக்கியமான பார்ட்டியை வழி அனுப்புறதுக்காக போயிருந்தேன். சசிகலா கையில் இருந்த டிஃபன் தட்டு கை தவறி கீழே விழுந்தது. என்ன சசி போட்டுட்ட? கையிலேருந்து நழுவிடுச்சுங்க என்றால் அவனை பார்த்து கொண்டு. அத்தியாயம் 11. கோப்பைகளை புரட்டி கொண்டிருந்தாள் போனா. பக்கத்து மேசையிலிருந்து, மேடம் உங்கள் மேசையில் இருக்கிற பாலு இண்டஸ்ட்ரீஸ் ஃபைலை எடுத்து கொடுங்க என்று கேட்கப்பட எடுத்து தந்தாள். பாலு இண்டஸ்ட்ரீஸ் பாலு. எத்தனை இங்கிதமான மனிதன்! நோகடிக்கிற சொல் ஒன்று கூட அந்த உதடுகள் உச்சரித்ததில்லை. அடுத்தவரின் மனதில் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டால் கூட பதறி போய் விடுகிற பாங்கு. அறிமுகம் அதிகமில்லாத ஒரு அந்நிய பெண்ணிடம் காட்டும் பரிவு, அசட்டுத்தனம் இல்லாத பேச்சுக்கள், வரம்பு மீறாத குறும்பு வார்த்தைகள். ஆண்களில் இதமானவர்களும் இருக்கிறார்கள். எழுதுகிற பாடில் தன் கை தன்னையும் அறியாமல் பாலு பாலு என்று எழுதி கொண்டிருப்பதை கவனித்து திடுக்கிட்டாள். சி, என்ன இது? தேவையில்லாத சிந்தனைகள் என்னுள் ஏன் நுழைகின்றன? என் உணர்வுகள் தடுமாறினது ஒரு முறை போதாதா? சலனங்களே, தயவு செய்து செத்து போய்விடுங்கள். போனா எழுந்து போய் தண்ணீர் குடித்து விட்டு வந்து வேலையில் மும்மரம் காட்ட முயன்றாள். போனா, உங்களுக்கு ஃபோன். ஆச்சரியமாய் போய் காதில் வைத்தாள். ஹலோ, போனா பேசுகிறேன். நான் பாலு பேசுகிறேங்க. காரணம் இல்லாமல் உடம்பெல்லாம் மனசெல்லாம் ஒரு உற்சாகம் ஊர்ந்து செல்வதை அவனால் உணர முடிந்தது. என்னங்க பாலு, எங்கள் பத்திரிக்கை ஆஃபீஸை பார்க்கணும்னு சொன்னீங்களே, இன்றைக்கி வாரம் அச்சாகிட்டுருக்கு. உங்களுக்கு மதிய இடைவேளை நேரத்தில் ஒரு ஆட்டோ பிடிச்சி வர்றீங்களா? வர்றேங்க. ஆஃபீஸ் கண்டுபிடிச்சிருவீங்களா, இல்லை நான் வந்து அழைச்சிட்டு வரட்டுமா? வேணாம், நான் வந்துடுறேன். ஒரு தடவை பஸ்ஸில் போகிறப்ப பார்த்துருக்கேன். வாங்க, 1 மணிக்கா இடைவெளியில். ஓகே, நான் வாசல்லையே நிற்கிறேன். உணவு இடைவெளியின் போது சாப்பிடாமலே புறப்பட்டாள். புறப்படும் முன்னர் முகம் துடைத்து கொண்டு கைப்பையிலிருந்து மடித்த காகிதத்திலிருந்து பவுடர் எடுத்து பூசிக்கொண்ட போது அது அவளுக்கே வித்தியாசமாய்ப்பட்டது. ஆட்டோ பிடித்து பத்திரிகை அலுவலகத்திற்கு வந்தாள். வாசலில் மரத்தடி நிழலில் காத்திருந்த பாலு வந்து நல்வரவு என்றான். அழைத்து சென்றான். நேராக அச்சகத்திற்கு. படைப்புகள் அச்சு பெற்று லே அவுட் அமைக்கப்பட்டு பிழை திருத்தங்கள் செய்யப்பட்டு பிளேட்களில் பதிவு செய்யப்பெற்று ராட்சச இயந்திரத்தில் உருளைகள் வழியே பயணம் செய்து வெளியில் விழுந்து முறையாய் வெட்டப்பட்டு பின் செய்யப்பட்டு பார்சல் கட்டப்படுகிற வரை ஒவ்வொன்றாய் விளக்கினான் பாலு. ஆர்வமுடன் விழிகள் விரிய கேட்டுக்கொண்டே வந்தாள். வேறு பகுதிக்கு அழைத்து சென்று லே அவுட் செய்கிற ஓவியர்களை அறிமுகப்படுத்தினான். பின்வாசலைக்கு அழைத்து வந்தான். ஒரு பத்திரிகை அச்சாகிறதுக்கு முன்னாடி இத்தனை வேலைகள் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஒரு குண்டூசி தயாராகவே 18 விதமான காரியங்கள் நடந்தாகணும், தெரியுமா? சாப்பிட்டீங்களா பாலு? இன்னும் இல்லை, இனிமேல் தான். நீங்கள்? நானும் சாப்பிடல. நீங்கள் காத்துட்டு இருப்பீங்களேன்னு அவசரமாக வந்துட்டேன். இன்றைக்கி சமைக்கலைன்னா சாப்பாடு கொண்டாடல, கேன்டீனில் தான் சாப்பிட்ணும். நீங்கள் கொண்டாந்துருக்கீங்களா? மறந்துட்டிங்களா? அம்மா தான் ஊரில் இல்லையே. எனக்கு காஃபி மட்டும்தான் போட தெரியும், சமையலெல்லாம் வராது. இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல், தயிர் சோறு வடை சாப்பிட்டா பிரச்சனை முடிஞ்சுது. வாங்களேன், என்னோட சாப்பிடுங்களேன். இருவரும் நடந்து அருகில் இருந்த ஹோட்டலில் நடுக்கூடத்தில் இடம் கிடைக்காமல் குடும்ப அறையில் நுழைந்தார்கள். என்ன சாப்பிட்றீங்க? ஏதாச்சும் சொல்லுங்கள். சர்வர் வர சொன்னதும் அவன் விலக, பாலு, என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என் மேலே கொஞ்சம் வெறுப்பாக வரதில்லை அவங்களுக்கு என்றால் மேஜையில் நீர்க்கோடு போட்டுக்கொண்டு. உங்கள் மேலே என்ன கோபம்? உங்களை பொம்மை மாதிரி தன் விருப்பத்திற்கு விளையாட பயன்படுத்திக்கிட்ட அந்த பொறுக்கி மேலே தான் வெறுப்பு வருது. வெறுப்பு கூட இல்லைங்க, வெறியே வருது. என்னோட பங்கும் அதில் இருக்கே. ப்ளீஸ், அதெல்லாம் இப்போ பேசாதீங்க. கஷ்ட நினைவுகளை மறுபடி நினச்சிக்கிறது இன்னும் உங்களை புண்படுத்தும். சுத்தமாக மறந்துடுங்க. அத்தனை சுலபமா? சிரமம்தான். உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். புதுசாக எதிலாவது ஈடுபடுங்க. சினிமா நிறைய பாருங்கள், புத்தகங்கள் படிங்க, கலக்கலப்பாக பேசுங்க. உங்களை மாற்றிக்கிட்டே வாங்க. இது ஒரு நாள் காரியம் இல்லை தான், ஆனாலும் நடந்தாகணும். நிமிர்ந்து ஒரு முறை அவனை பார்த்து விட்டு குனிந்து கொண்டாள். சாப்பிட்டு விட்டு கை கழுவினார்கள். பாலு, பணம் நான் தரேன் என்றாள். நல்லா இருக்கே. எங்கள் ஆஃபீஸை பார்க்க வந்துட்டு எனக்கும் சேர்த்து நீக்க கொடுப்பீங்களா? கொடுத்து விட்டு வெளியே வந்து பீடா வேணுமா என்றான். கட்டாயமில்லை. பாலு போய் அருகாமை கடையில் தன் சிகரெட்டை கொளுத்து கொண்டு பீடாவுடன் திரும்பி வந்தான். வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருமினாள். ஓ சாரி என்று சிகரெட்டை கீழே எறிந்தான். பரவாயில்லைங்க, அனாவசியமாக சிகரெட்டை வீணாக்கிட்டீங்க எனக்காக. பரவாயில்ல, வாங்க ஆட்டோ பிடிச்சு விடுறேன். நகராமல் என்றாள். வாங்க, நேரம் ஆகலையா? பாலு ப்ளீஸ், என்னை அப்படி கூப்பிடாதீங்க. ரொம்ப அந்நியமாக படுது. நமக்குள்ள வயது வித்தியாசம் எதுவும் இல்லை. சும்மா போனானே கூப்பிடுங்க என்றவளை நிதானமாக பார்த்தான். அத்தியாயம் 12.
அலுவலகம் முடிந்து ரமேஷை காப்பகத்தில் வாங்கி கொண்டு அந்த பெரிய மளிகை கடைக்கு போய் பட்டியலை கொடுத்துவிட்டு காத்திருந்தாள் போனா. நேர் எதிரே நடைபாதையில் நின்று கொண்டு ஒரு இளைஞனும் பனியன் அணிந்த பெண்ணும் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவன் சாலையை ஒரு தரம் பார்த்துவிட்டு சட்டென்று தன் ஐஸ்கிரீமை அவளிடம் நீட்ட அவளும் தன்னுடையதை தவிர இருவரும் கோன்களை மாற்றிக்கொண்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சுவைத்து கொண்டிருக்க போனா உள்ளுக்குள் சிரித்து கொண்டார். போட்டாச்சுமா, 148 ரூபாய் 20 காசு தந்துவிட்டு பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து பஸ்ஸுக்கு காத்திருந்தாள். எதிரே ஒரு பெரிய ஆயத்த ஆடை கடையில் கண்ணாடிக்குள் விதவிதமான டீ சட்டைகளும் பனியன்களும் பின்குத்தி நின்றன. பாலு ஏன் இந்த மாதிரி சட்டைகள் அணிவதில்லை? அணிந்தால் அவருக்கு எடுப்பாக இருக்கும். சி, என்ன நினைவுகள்! பாலு எதை அணிந்தால் எனக்கென்ன? எண்ணங்களே தயவுசெய்து அத்துமீறி உலவாதீர்கள். பஸ் வரும் திசையை பார்த்தாள். வெறிச் கடிகாரம் கட்டியிருந்த கையை பின்னால் வைத்து கொண்டு ஒருவன் இவளிடம், மேடம் டைம் என்ன என்றான் பற்களை திறந்து. உங்கள் கையில் என்ன இருக்கிறது? திருவிழாவில் வாங்கினதா என்றாள் இவள். அவன் வழிந்து, டைம் சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக கேட்டேன் என்று நகர்ந்தான். அவன் நடந்து போய் இன்னொருவனை அடைந்ததும் அந்த இன்னொருவன், நான் தான் சொன்னேன்ல தினம் தனியாக குழந்தையோட நிற்கிறத வச்சுக்கிட்டு தப்பாக முடிவு பண்ணாதேன்னு என்று சொல்லி கொண்டு நடந்தது இவளுக்கு கேட்டது. அப்படி என்றால்? மனதில் என்ன நினைத்து கொண்டு என்னை கேட்டான் அவன். உடம்பெல்லாம் விறுவிறு என்று ஆத்திரம் ஏறியது. அதே நேரம் அவமான உணர்ச்சியும் படர்ந்தது. இதோ அருகில் தன் கணவனோடு நிற்கிற இந்த யுவதியை அவன் நேரம் கேட்கவில்லையே. என்னை போனாவிற்கு அழுகையாக வந்தது. சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டு சாலையை, கார்களை, நடமாடும் பொம்மைகளை பார்த்து மனதின் வெப்பத்தை தணிக்க முயன்றபோது திடுக்கிட்டாள். எதிரே அந்த ஆடை கடையின் படிகளில் கையில் பெரிய அட்டை பெட்டியுடன் இறங்கி காரை நோக்கி நடந்து கொண்டிருப்பவன் சந்தேகமே இல்லை, பிரசன்னாதான். மறக்கக்கூடிய முகமா? போனாவின் நரம்பு அனைத்திலும் ஒரு துள்ளல். அவசரமாக சாலையை கடக்க முற்பட்டாள். அவன் காரில் ஏறி அமர்ந்ததும் கிளம்புவதும் பார்த்து கொண்டே வேகமாக கடக்க நினைத்தும் குறுக்கே எறும்பு வரிசையாக வந்து கொண்டே இருந்த வண்டிகள் அவளை அத்தனை சுலபமாக கடக்க அனுமதிக்கவில்லை. குழந்தையை வேறு வைத்து கொண்டு ஒரு வெறியுடன் வேகமாக ஓடி கிட்டத்தட்ட ஒரு காரில் உரச இருந்து சாலையின் அந்த பக்கம் அவள் வந்து சேர்ந்தபோது அந்த கார் தூரத்தில் போய் கொண்டிருந்தது. மூச்சு வாங்க அப்படியே நின்றாள். போடா, எங்கே போய் விடுவாய்? இதே நகரத்தில் தான் இருக்கிறாய் நீ. உன்னை நான் எத்தனை அருகில் நெருங்கிவிட்டேன் தெரியுமா? ஒரு யோசனை முன்ன அந்த ஆடை கடைக்கு அவசரமாக சென்றாள். பணம் செலுத்தும் பகுதிக்கு வந்தாள். சார், இப்போ 2 நிமிஷம் முன்னாடி கருப்பு பாயிண்ட் கட்டு போட்டுக்கிட்டு ஒரு பெரிய அட்டைப்பெட்டியோடு இறங்கி போனாரே என்றால் படப்படப்பாக. ஆமாம், அவருக்கு என்ன? அவரோட விலாசம் தெரியுமா சார்? எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அவர் அடிக்கடி வருவார், ஆனால் அவர் பேர் கூட எங்களுக்கு தெரியாது. ஆமாம், எதுக்கு கேட்குறீங்க? அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். ரொம்ப நாளாக அவரை பார்க்கல. இன்றைக்கி காலையில் எதிர்பக்கம் இருந்து பார்த்து இந்த பக்கம் வர்றதுக்குள்ளே அவர் காரில் போயிட்டார். எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன? என்னோடய பேரும் ஆஃபீஸ் நம்பரும் தர்றேன். அடுத்த தடவை அவர் உங்கள் கடைக்கு வந்தால் அவரோட அட்ரஸ் கேட்டு வாங்கி எனக்கு ஃபோனில் தெரிவிக்கிறீங்களா? நான் கேட்டேன்னு சொல்ல வேணாம், ஏன்னா நான் அவரை எதிர்பாராமல் சந்தித்து அதிர்ச்சியை கொடுக்கணும் என்றாள். சரிங்க என்றான் அந்த இளைஞன். தன் பெயரையும் தொலைபேசி எண்களையும் குறித்து கொடுத்துவிட்டு, அவசியம் இந்த உதவி எனக்கு செய்யுங்க ப்ளீஸ் என்று சொல்லிவிட்டு நடந்தாள். நடைபாதை கடைகளில் ஒன்றன் முன் நின்றாள். ஏன்பா, அந்த கத்தி என்ன விலை என்றாள் போனா. அத்தியாயம் 13. மொட்டை மாடியில் அந்த கவிதை புத்தகத்தோடு கைப்பிடிச்சுவரில் சாய்ந்து கொண்டு நின்றிருந்தான் பாலு. நீளமான சிவப்பு கற்கள் பதிக்கப்பட்ட அந்த மொட்டை மாடியின் இன்னொரு கடைசியில் தண்ணீர் தொட்டிக்கும் மேலே 2 சிட்டுக்கள் முத்தமிட்டு கொண்டிருந்தன. கையில் இருந்த புத்தகத்தின் பக்கங்கள் படபடத்தன. நிறுத்தி ஒரு கவிதையை வாசித்தான். காதலி என்று யாரும் பிறக்கவில்லை. உன்னவள் உன் எதிரிலே இருக்கிறார். ஊரெல்லாம் தேடாதே. மூடிவிட்டு மேகத்தை பார்த்தான். மாலை வானத்தில் சிவப்பு சிதறல். எனக்கு பிடித்தவள், என் பிரியங்களுக்கு உரியவள், நினைக்கையில் மனதுக்கு இதம் சேர்ப்பவள், என்னை புரிந்து கொள்பவள், என்னை நேசிப்பவள் எங்கே இருக்கிறாள் என்னவள்? குனிந்து கீழே பார்த்தான். சாலையிலிருந்து குடியிருப்பை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் போனா. கைகளை ஊன்றிக்கொண்டு நின்று அவளையே பார்த்தான். போனா இவனை பார்த்து விட்டாள். கையசைத்தாள். பதிலுக்கு அசைத்தான். இவர்கள் என்னுடன் பேசுகையில் என்னுள் தோன்றும் இனிமை பொய்யா? போனா அழகானவள், இனிமையானவள், புரிந்தவள், பாதிக்கப்பட்டவள், துணிந்தவள், இதமானவள். இவள்தான் அந்த கவிதைப்படி. கிறுக்குத்தனமான சிந்தனைகள். சற்று உரிமையுடன் ஓர் ஆறுதலுக்காக நெருக்கமாக பழக நினைக்கும் போனாவை, ஒரு நட்பில் தன் கவலைகளை களைத்துவிட நினைக்கும் போனாவை. நட்புதானா இது? ஏன் எனக்கு இந்த சந்தேகம் அடிக்கடி வருகிறது? ஒருவேளை நான் போனாவை, என்ன இதெல்லாம்? சரி, குழப்பமான யோசனைதான். ஆனால் அப்படி ஒரு எண்ணம் என்னுள் உழவத் தொடங்கி இருப்பது உண்மைதானே? என்னை நானே அடக்கி அதட்டுவதில் அர்த்தமில்லையே. குட் ஈவினிங் பாலு.
திரும்பினாள். புவனா காற்றில் அவளின் சேலை தலைப்பை படபடத்து தலைமுடி மலைச்சரி சூரியனின் பின்னணியில் வெள்ளி கம்பிகளாய் பிசிறடிக்க ஒரு தேவதை நடந்து வருவதைப் போல, ஐயோ என்ன ஆயிற்று என் மனிதருக்கு? புவனாவை இந்த மாதிரி ஒவ்வொரு கோணத்தில் இதுவரை பார்த்ததே இல்லையே. குட் ஈவினிங் என்று சொல்லிவிட்டு அவசரமாக கண்களை விலக்கி கொண்டான். தூரத்து மரங்களை பார்த்தான். பாலு அவனை நான் சந்தித்தேன் இன்னைக்கு. சட்டென்று திரும்பினான். யாரை புவனா? அவனையா? அவனை தான். ஆனால் நான் அவனை நெருங்கிறதுக்குள்ளே தப்பிட்டான். நடந்ததை சொன்னால் ஒரு கடுமையான ஆங்கில வார்த்தையில் அவனை திட்டினான் பாலு. தப்ப விட்டீங்களே. பரவாயில்ல பாலு, அவன் இங்கே தான் இருக்கிறாங்கிறது போதும். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லுங்கள். மூஞ்சியில் காரி துப்பிட்டு ஆத்திரம் தீர கன்னத்தில் அரைஞ்சிட்டு மன்னிக்கணும். என்ன இருந்தாலும் ரமேஷுக்கு அப்பா இல்லையா? பாலு, என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்க நீங்கள்? ரமேஷுக்கு அவன் காரணக்கர்த்தா, அவ்வளவுதான். அதனால் அவன் அப்பாவோ எனக்கு உரிமை இல்லை கணவனோ ஆகிட மாட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையை சூறையாடின ஒரு நாசக்காரன், ஒரு வெறி பிடிச்ச மிருகம். அவனை சந்தித்து என்னை ஏற்றுக்குங்க, வாழ்வு கொடுங்கன்னு நான் கெஞ்ச போகிறேன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அவன் எனக்கு தகுந்த இந்த வாழ்க்கைக்கு ஒரே ஒரு நன்றி கடன் பாக்கி இருக்குது. அதுக்காகத்தான் அவனை சந்திக்க துடிக்கிறேன், அவனோட வாழறதுக்காக இல்லை. பாலு அமைதியாக இருந்தான். பிறகு நிமிர்ந்து பார்த்தான். அவள் கீழே விளையாடும் குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தாள். புவனா என்றான். என்னங்க பாலு? ஒன்றுமில்லை. என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஒன்றுமில்லை, மழை வர்ற மாதிரி இருக்குது, வாங்க போயிடலாம். அத்தியாயம் 14. டெலிஃபோனில் மும்மரமாய் இருந்தான் பிரசன்னா. ஒரு கையெழுத்துக்காக ஒருத்தர் ஃபைலை பிரித்து வைத்து நீட்டிக்கொண்டு காத்திருந்தார். பேசிக்கொண்டே அது கையெழுத்திட்டு அனுப்பினான். அவர் போனதும் உள் தொலைபேசியில் பித்தான் எழுத்தி, மிஸ் ராஜாத்தியை வர சொல்லுங்க என்றான். ராஜாத்தி பென்சிலும் குறிப்பெடுக்கிற நோட்டும் கொண்டு வந்தாள். ஷிஃபான் சேலை தோளில் இருந்து சரிய முயற்சி செய்து கொண்டிருந்தது. வந்து மேஜைக்கு அருகில் நின்றார். சொல்லுங்க சார் என்றார். இப்போ உன் முதலாளியாக கூப்பிடல, உன் காதலனா கூப்பிட்டேன். என்னங்க என்றாள். நாளைக்கு என்னோட சில்வர் ஸ்டாண்ட்ஸ்க்கு பிக்னிக் வர்ற. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயும் வரமாட்டேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் கணக்கு வச்சுக்கல. ஆனால் ராஜாத்தி, உன் பயம் என்னன்னு எனக்கு புரியல. உங்களுக்கா புரியாது? சரி, கொஞ்சம் வெளிப்படையாகவே பேசுவோமே. என் முதல் மனைவி கிட்ட சம்மதம் வாங்கிக்கிட்டு உன்னை 2ஆம் மனைவியாக கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன்னு நான் உங்ககிட்ட தீர்மானமாக உறுதியாக சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? சொல்லிட்டா ஆச்சா? செயல்படுத்துறது எப்போ? பக்குவமாக விஷயத்தை ஆரம்பிக்க வேணாமா கண்ணு? அந்த ஒரு சுபமான நேரத்துக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை என்னோட பிக்னிக் கூப்பிட்றதுக்கான காரணம் என்ன? இங்கே சென்னையில் நாம் தனியாக செஞ்சிச்சு ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கு நேரமே கிடைக்கிறதில்ல. அதனால தான் தனியாக போயிடலாம்னு சொல்கிறேன். நம்ம கல்யாணத்தை பற்றி இன்னும் விரிவாக சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. என்ன, போகலாமா? இன்னும் என்னங்க பேசணும்? நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட சம்மதம் வாங்கணும். அது ஒரு தடை தானே. வேறு என்ன சிக்கல் இருக்குது? வேறு எதுவும் இல்லை. அந்த சம்மதத்தை எந்த வழியில் வாங்குறதுன்னு முடிவு பண்ண வேணாமா? அது நீங்கள் செய்ய வேண்டிய முடிவு. உன்னோட ஆலோசனை எனக்கு தேவை. இங்கேயே சந்திக்கலாம், வெளியூர் வேணாம். கொஞ்சம் சந்தித்து கொஞ்சம் சிரித்து ஓகே என்றான். ராஜாத்தி, உன் கருப்புக்காக நீ பயப்படுற. என்னை நீ இன்னும் முழுசாக நம்பலைன்னு தெரியுது. முழு நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் நடந்துக்கிட்டு அதுக்கு பிறகு பிக்னிக் கூப்பிட்ற, சரிதானே? அப்படி இல்லைங்க சார். சார் என்றெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இங்கே வா. இந்த சேலை எங்கே வாங்கினேன்? பர்மா பஜாரில். ரொம்ப நைஸாக இருக்கே என்று பிரசன்னா சேலையை தொட்டு பார்த்த இடத்தில் நெளிந்தாள், விலகினாள், சிரித்தாள். இது கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தானே சொல்லிட போறியோன்னு பயந்த. சரி, வந்தது தந்துட்டு போ. என்ன, பென்சிலையா? சட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்தபோது கதவு மென்மையாக தட்டப்பட்டது. அவசரமாக விலகினாள். எஸ், உள்ளவாங்க என்று சொல்லிவிட்டு ராஜாத்தியை பார்த்து, மேடம், நீங்கள் அடுத்த லெட்டரை குடுப்பு எடுத்துக்கிறீங்களா? பம்பாய் தேவராஜ் கம்பெனிக்கு என்று திரும்பினான். உள்ளே வந்து புன்னகைத்து கொண்டிருந்தாள் சசிகலா. ஹலோ மனைவியே, இது என்ன ஆச்சரியமான விஜயம்? அவள் சிரித்து கொண்டே வந்து எதிரே வந்தாள். லேசான நடுக்கத்துடன் நின்ற ராஜாத்தியை பார்த்தாள். மேடம், நீங்கள் போங்க, மிச்ச லெட்டர்களை அப்புறமா சொல்கிறேன் என்றான் பிரசன்னா. அவள் போனதும், வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறது போர் அடிக்குதுங்க, அதான் புறப்பட்டு வந்துட்டேன். தாராளமாக, கம்பெனியே உன் பேரில் தானே இருக்குது. முதலாளி அம்மா வர்றதுக்கு தடை என்ன இருக்குது? ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா முதலாளி அம்மா என்றான் பொய்யான பவ்யத்துடன். ஒன்றும் வேணாம் என்று மேசை மேல் இருந்த தட்டு மூடிய டம்ளரில் இருந்து தண்ணீர் எடுத்து குடித்தாள். என்னங்க, இனிமேல் தினம் நான் இங்கே வர்றேனே, வீட்டில் நேரமே ஓட மாட்டேங்குது. அதே அறையில் உங்களுக்கு உதவியாக உங்கள் வேலைகளை பார்த்துக்கிறேனே. 2வது, ஒவ்வொரு தடவையும் முக்கியமான கையெழுத்துக்களுக்காக வீட்டுக்கு ஆள் அனுப்ப வேண்டியதில்லையே. நல்ல ஐடியா தான், தாராளமாக வாயேன் என்று எழுந்தான் பிரசன்னா. என்ன எந்திரிச்சிட்டிங்க? தொழிற்சாலைக்கு போகணும், கூட வர்றியா?
இல்லை, நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க, சீக்கிரம் வந்துடுறேன் என்று பிரசன்னா வெளியேற முன் உள் தொலைபேசியில் 1ஆம் நம்பர் அழுத்தினாள். என்னோட உதவியாளன் பேசுவான், ஏதாச்சும் வேணும்னா அவனை கூப்பிட்டு சொல்லு, செஞ்சு தருவான். காலுக்கு கீழே பெடல் இருக்குது, அழுத்தினா பியூன் வருவான், ஏதாச்சும் வரவழைச்சு சாப்பிடு என்று கூறிவிட்டு வெளியேறினான். சசிகலா மேஜையை சுற்றி வந்து சுழலும் சொகுசான ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள். அருகில் தரையில் 2 உதிரி மல்லிகைகளை கண்டாள். எப்படி வந்தன? அந்த டைப்பிஸ்ட் தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்திருந்தாள். நான் பார்த்தபோது சேலை சற்று அவசரமாக சரி செய்யப்பட்ட மாதிரி இருந்தது. ஒருவேளை இவர் தொட்டதற்கெல்லாம் சந்தேகப்படுகிறேன். பூக்கள் தானாக உந்திருக்கலாம். நாற்காலியில் சுழன்று அருகில் சுழலும் ராக்கில் வரிசையாக இருந்த ஃபைல்களை சுழற்றி கொண்டே வந்தாள். நிர்வாக அதிகாரியின் குடும்ப செலவுகள் என்னும் ஃபைல் சுழன்று வந்தபோது அதை மட்டும் எடுத்தாள். புரட்டி உன்னிப்பாக படித்தாள். புருவங்கள் உயர்ந்தன. விபரமே இல்லாமல் வாரத்திற்கு ஒரு முறை 5000 10,000 என்று செலவு கணக்கு எழுதப்பட்டிருந்தது. அப்படி என்ன செலவுகள்? வரட்டும், கேட்டுவிடலாம். அந்த ஃபைலை எடுத்து தனியாக வைத்துவிட்டு மேஜையின் இழுப்பறைகளை இழுத்து ஆராய்ந்தாள். தொலைபேசி எண்கள் அடங்கிய புத்தகத்தை பார்த்ததும் எடுத்தாள். ஆங்கில எழுத்து வரிசையில் விலாசங்கள் இருந்தன. ஏ பகுதியை திறந்தாள். ஐயாச்சாமி, அமுதன், அழகிரி, பிறகு அனு, ஆர்த்தி, அபர்ணா, அஞ்சனா, அலிமா என்று நிறைய பெண்களின் எண்களாகவே இருந்தது. ஒவ்வொரு எழுத்து பகுதியிலும் எக்கச்சக்கமான பெண்களின் தொலைபேசி எண்கள் குறிக்கப்பட்டிருந்தன. கடவுளே, இவர்கள் எல்லோரும் இவரோடு வியாபார தொடர்பு கொண்டவர்கள் என்று நான் நம்ப வேண்டுமா? பின்னே இவர்களெல்லாம்? சுபா என்ற பெண்ணின் தொலைபேசி எண்களை சுழற்றினாள். ஹலோ, சுபா பேசுகிறேன் என்றது இனிய குரல். ஹலோ மேடம், நான் மிஸ்டர் பிரசவனாவோட செக்ரட்டரி பேசுகிறேன். அப்படியா, சொல்லுங்கள். என்ன சொல்வது? எந்த பிரசன்னா என்று அவள் கேட்பாள் என்று எதிர்பார்த்தால் சாதாரணமாக சொல்கிறாளே. நாளைக்கு நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களான்னு கேட்க சொன்னார். போய், பிரசன்னா எப்போவுமே அவரே நேரடியாக ஃபோன் செய்வார். நீங்கள் யார் பேசுகிற? சொல்லுங்கள். படக்கென்று வைத்துவிட்டாள் சசிகலா. அப்படியென்றால் ராமன் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கும் என் கணவர் இத்தனை மோசமானவரா? என்னிடம் காட்டும் அன்பு எல்லாம் வேஷமா? என்னை காதலித்தது கூட பொய்யா? எல்லாம் என் தந்தையின் திரண்ட சொத்துக்களை அனுபவிப்பதற்காக போட்ட நாடகமா? இல்லறம் என்பதே இவருக்கு பணம் சம்பாதிக்கும் ஒரு வழியா? எவ்வளவு தூரம் நம்பினேன், அடிமட்டமாய் ஏமாந்து விட்டேன். மேசையில் இருந்த அத்தனை பொருள்களையும் தூக்கி போட்டு உடைக்க வேண்டும் போல் வெறி வந்தது. அடக்கி கொண்டாள். அவன் திரும்பி வந்தபோது மேசை மேல் கவிழ்ந்திருந்தாள். பிரசன்னா அருகில் வந்து முதுகில் கை வைத்த போது நிமிர்ந்தாள். சசி, என்னமாச்சு, தலைவலிக்குதா என்று நெற்றியில் தொட்டி பார்த்து, ஐயோ சுடுது, லேசா காய்ச்சல் மாதிரி இருக்கா என்றான். இந்த பதற்றம் போய், இந்த உருக்கம் போய், இந்த கரிசனம் போய், இந்த அதிர்ச்சி போய், ஒன்றுமில்லை, விடுங்க. இல்லை, இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. இத்தனை நாள் அலட்சியமாக தான் இருந்துட்டேங்க. இனிமே இருக்காதே, வா டாக்டர்கிட்ட போகலாம். இனிமே ஜாக்கிரதையாக இருக்கேன் என்றாள். அவளை அழைத்து கொண்டு வந்து காரில் ஏற்றினான் பிரசன்னா. அத்தியாயம் 15. மணி 12:30 நெருங்கி கொண்டிருந்தது. பாலு கொட்டாவி விட்டான். மேஜை மேல் இருந்த ஃப்ளாஸ்கை கவிழ்த்து சூடான டீ குடித்துவிட்டு மேஜை விளக்கை சரி செய்து வைத்து கொண்டு மீண்டும் அந்த பாதியில் இருந்த கட்டுரையை தொடர ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் வீட்டின் கதவு அவசரமாக தட்டப்படுவதை உணர்ந்தான். இந்த நேரத்தில் யார் என்று புரியாமல் போய் கதவை திறந்தான். பதட்டத்துடன் கண்கள் கலங்க நின்று கொண்டிருந்தாள் போனா. என்னங்க போனா இந்த நேரத்தில்? பாலு, குழந்தைக்கு திடீர்னு உடம்பு தூக்கி தூக்கி போடுது, உடம்பு அனலாக கொதிக்குது, மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறான். எனக்கு எதுவும் புரியலை. இங்கே பக்கத்தில் டாக்டர் எங்கே இருக்காருன்னு தெரியல, அதான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். என்னங்க நீங்கள் இதெல்லாம் போய் தொந்தரவுன்னு சொல்லிக்கிட்டு, வாங்க பார்க்கலாம் என்று அவசரமாக அவளோடு ஓடி அவளின் வீட்டிற்கு நுழைந்து தூளியில் படுத்திருந்த ரமேஷை தொட்டு பார்த்தான். போனா, வீட்டை பூட்டிக்குங்க, ரமேஷை எடுத்துங்க, இதோ வரேன், சட்டை போட்டுட்டு வந்துடுறேன் என்று ஓடினான். தன் வீட்டை ஊட்டி கொண்டு வந்து, வாங்க நிதானமாக வாங்க, கீழே வாங்க, வாட்ச்மேன் சைக்கிளை வாங்கிக்கலாம், கொஞ்சம் தூரமாக தான் போகணும், வேறு வழி இல்லை, இந்த நேரத்துக்கு ஆட்டோ டாக்ஸி எதுவும் கிடைக்காது. கீழே வந்தார்கள். பாலு வாட்ச்மேனிடம் சொல்லி அவனின் விலக்கெறியாத சைக்கிளை எடுத்து கொண்டு வந்து ஏறிக்கொண்டு காலூன்றி, குழந்தைய பத்திரமா பிடிச்சிட்டு உட்காருங்க போனா என்றான். அவசரமாக பின்னால் அவள் உட்கார்ந்து கொள்ள வியர்க்க வியர்க்க மிதித்தான் பாலு. அரை மணி கழித்து 24 மணி நேரமும் சிகிச்சை பார்க்கும் டாக்டரின் ஆஸ்பத்திரிக்கு வந்தார்கள். டாக்டர் உறங்கிக் கொண்டிருக்க உதவியாளரிடம் சொல்லி எழுப்பி டாக்டர் அவசரமாக சோதித்து பார்த்தார். 2 ஊசி போடணும், ஒன்று என்கிட்ட இருக்கு, இன்னொன்று வாங்கிட்டு வந்துடுங்க என்று எழுதி தந்தார். போனா, நீங்கள் பார்த்துங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பாலு வேகமாக வெளியேறி சைக்கிளை மிதித்து 10 நிமிடத்தில் வாங்கி கொண்டு வந்தான். ஊசி போட்டுவிட்டு 2 விதமான மாத்திரைகளை தந்தார் டாக்டர். அவசரத்தில் நான் மணிப்பர்ஸை எடுத்துக்கல பாலு என்றால் சன்னமாக. பரவாயில்ல, என்கிட்ட இருக்கு என்று டாக்டரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு புறப்பட்டார்கள். மறுபடியும் சைக்கிள் பயணம். நீங்கள் இல்லைன்னா நான் திண்டாடி இருப்பேன் பாலு, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறது? உளராதீங்க போனா, ஒரு மனிதனோட கடமை இதெல்லாம். ஒருத்தன் நல்லவனாக இருக்கிறது தான் இயல்பான குணம். அதுலேருந்து நிறைய பேர் மாறிடுறதால நல்லவனாக இயல்பாக இருக்கிற ஒருத்தனே நமக்கு மகான்
மாதிரி தெரிகிறான். இதெல்லாம் நன்றி எதிர்பார்த்து செய்கிற விஷயங்களா போனா? காலனிக்கு வந்து மாடிக்கு வந்தார்கள். நிம்மதியாக தூங்குங்க, ஏதாச்சும் வேணும்னா தயங்காமல் என்னை கூப்பிடுங்க, நான் அந்நியன் இல்லை என்றான் பாலு. நான் அப்படி நினைக்கலையே பாலு, அப்படி நினைச்சிருந்தா உங்களை எழுப்பியிருக்கவும் மாட்டேன். குட் நைட் என்றாள் போனா. அத்தியாயம் 16. கட்டிலில் படுத்திருந்த சசிகலா மேலே சுழலும் மின்விசிறியையே பார்த்து கொண்டிருந்தாள். பிரசன்னாவும் இரவு உடையை அணிந்து கொண்டு இரவு விளக்கை போட்டு மற்ற விளக்கை அணைத்து விட்டு கட்டிலில் அமர்ந்தான். படுத்து அவளை அணைத்து கொள்ள முற்பட்ட போது கையை விளக்கினாள். என்ன சசி, என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையா? ஆமாம் என்றாள். அப்போ சரி, நல்லா தூங்கு, ஓய்வு எடுத்தால் எல்லாம் சரியாக போயிடும் என்று அவளுக்கு போர்வையை போர்த்து விட்டான். சசி, எனக்கு உன் மேலே ஒரு கோபம். என்ன? ஒரு விசேஷமான செய்தி சொல்ல போகிறேன்னு சொன்னேன், அது என்னன்னு நீ கேட்கவே இல்லை. அப்புறம் சொல்லுங்க. அடுத்த மாதம் வர்றப்ப சட்டசபை தேர்தலில் நான் நிற்க போகிறேன் சசி. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியில் நான் 6 வருடமாக உறுப்பினர். பெரிய தலைவர்கள் வரைக்கும் ஏற்கனவே கொஞ்சம் பழக்கம் உண்டு. இன்னும் 2 நாளில் வேட்பாளர்கள் பட்டியலை கட்சி வெளியிடும். அதில் என் பெயரும் உண்டு. பேப்பரில் பார்த்து நீ ஆச்சரியப்படுவேன்னு சொல்லாமல் இருந்தேன், ஆனாலும் அடக்க முடியல. பொண்டாட்டிக்கிட்ட ரகசியம் இருக்கக்கூடாது இல்லையா? ஓகோ, என்னிடம் வேறு எந்த ரகசியத்தையும் மறைக்கவில்லையா? பேசாமல் இருந்தாள் சசிகலா. என்ன சசி, பேசவே இல்லை? தேர்தலில் நிற்கிறதுன்னா நிறைய செலவாகாது? ஆகட்டுமே, கட்சியில் நிறைய செலவு செய்வாங்க, நாமும் கொஞ்சம் செலவு செய்யணும். நமக்கு என்ன சொத்துக்கு பஞ்சமா, இல்லை வருமானத்துக்கு பஞ்சமா? கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது தான். கொஞ்சம்னா எவ்வளவுங்க? சில லட்சங்கள். நமக்கு அற்ப காசு சசி. நமக்கு நீங்களா சம்பாதித்தீர்கள்? அத்தனையும் என் தந்தை சேகரித்த உழைப்பின் வெகுமதிகள். நீங்கள் சுயமாக இதில் என்ன செய்தீர்கள்? கரைப்பதை தவிர. எனக்கு என்னவோ பிடிக்கலைங்க. மண்டு எம்எல்ஏ ஆனதும் எனக்கு ஒரு மந்திரி பதவி தர்றதுக்கும் தலைவர் வாக்கு தந்திருக்கார். உன் கணவன் மந்திரின்னா அதில் உனக்கு பெருமை இல்லையா? மந்திரி என்பதை விட யோக்கியன் என்பதில்தான் எனக்கு பெருமை. என் அன்பு கணவரே, நீங்கள் யோக்கியரா? உங்கள் மனைவியையே ஏமாற்றிய நீங்கள் பதவியை வைத்து கொண்டு மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற துணிவீர்கள்? ஏங்க, நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளு. அன்றைக்கி கம்பெனிக்கு வந்தப்போ தற்செயலாக குடும்ப செலவு கணக்கு எழுதியிருக்கிற ஃபைலை பார்த்தேன். அதில் வாரத்துக்கு 5000 10,000ன்னு கணக்கு எழுதியிருக்கே. நமக்கு அவ்வளவு செலவு ஆகலையே. என்ன சசி, உனக்கு தெரியாதா? இதெல்லாம் சும்மா அப்படி எழுதுறது, வரி தொல்லைகளுக்காக. உண்மையிலேயே அப்படி செலவே இல்லை. அப்படின்னா அந்த பணம் எல்லாம் எங்கே? சசி, அப்படி பணமே இல்லை, சும்மா ஒரு கணக்குக்காக செய்யப்படுற கணக்கு இது. உனக்கு புரியாது அதெல்லாம். ஆமாம், இத்தனை நாளும் புரியாமல் தான் இருந்து விட்டேன். மறுபடி பிரசன்னா அவளை அணைத்தான். மறுபடியும் கையை விலக்கிவிட்டு திரும்பி படுத்து கொண்டாள். அத்தியாயம் 17. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சற்று தாமதமாக எழுந்தான் பாலு. குளித்துவிட்டு டிஃபன் சாப்பிட ஓட்டலுக்கு புறப்படுகையில் போனாவின் குழந்தையின் நினைவு வந்ததும் கதவை தட்டினான். போனா கதவை திறந்தாள். தலையில் ஈரம் இருப்பதற்காக துண்டு கட்டியிருந்தாள். முகத்தில் மஞ்சள் மெருகு சேர்த்திருந்தது. இளமையான வாயில் சிலை அழுகூட்டியிருந்தது. ரமேஷ் எப்படி இருக்கான்? நல்லா தூங்குறான், காய்ச்சல் இல்லை. உள்ளே வாங்க பாலு. உள்ளே வந்து தூளிக்கு சென்று விலக்கி குழந்தையை பார்த்தான், தொட்டு பார்த்தான். காலையில் கொடுக்க வேண்டிய மருந்தை கொடுத்துட்டிங்களா? கொடுத்துட்டேன், உட்காருங்களேன். இருக்கட்டுங்க, இன்னும் டிஃபன் சாப்பிடல. ஞாயிற்றுக்கிழமை தானேன்னு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். ஹோட்டலுக்கு போகிறேன், உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா? வேணாம், காலையிலேயே நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். நான் இன்னும் டிஃபன் சாப்பிடல. பாலு, தோசை இருக்குது, இருங்க கொண்டாடுறேன். இங்கேயே டிஃபன் சாப்பிடுங்க. ஐயோ பரவாயில்லைங்க. என்ன பாலு, நானும் சைவந்தான், முட்டை கூட சாப்பிட மாட்டேன். என் வீட்டில் தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கு இல்லைங்க, எதுக்கு சிரமம்? நீங்கள் அர்த்தராத்திரியில் சைக்கிள் மிதிச்சா அதில் சிரமம் இல்லை. நான் எனக்கு ஊற்றுறப்போ 2 தோசை சேர்த்து ஊற்றினா அது பிரமாதமான சிரமமா? இருங்க சொல்கிறேன் என்று உள்ளே சென்றாள். 5 நிமிடத்தில் தோசைகளுடன் வந்து பரிமாறினாள். கை கழுவி கொண்டு வந்து சாப்பிட்டான். பொடி கொஞ்சம் காரம் இல்லை என்றாள். இல்லை, சரியாகத்தான் இருக்குது என்று சொல்லி கொண்டே இருமினான். ஏன் பொய் சொல்கிறீங்க? தண்ணி குடிங்க முதல்ல. கை கழுவி கொண்டு வந்து உட்கார்ந்தான். பாலு, மத்தியான சாப்பாடும் இன்றைக்கி உங்களுக்கு என் வீட்டில் தான். இதெல்லாம் எதுக்குங்க? என் சமையல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உங்கள் அம்மா ஊரில் இருந்தால் கூப்பிடவா போகிறேன். உப்பு இல்லாமல் உரப்பு இல்லாமல் ஏன் ஹோட்டலில் சாப்பிட்டு வயிற்று கெடுத்துக்கணும்? என்ன? சரி என்றான் தயங்கி. நீங்கள் இவ்வளவு தயங்க வேண்டியதில்லை, ஓரளவு நல்லாவே சமைப்பேன். ஏதாச்சும் தப்பாயிடுச்சுன்னா டாக்டர் செலவை நான் ஏற்றுக்கிறேன் என்று சிரித்தாள். பாலுவும் சிரித்தான். டாக்டர் என்ற உடனே தான் ஞாபகம் வருது, மறந்தே போயிட்டேன். நேற்று டாக்டருக்கு பணம் கொடுத்தீங்க, எவ்வளவு ஆச்சு மொத்தம் என்று அலமாரியை திறந்து கைப்பையை எடுத்தாள் போனா. பரவாயில்லைங்க போனா, ஒன்றும் பெரிய செலவு செஞ்சிடல. இருக்கட்டும், எவ்வளவுன்னு சொல்லுங்கள்.
சொன்னால் கேளுங்க. வேணாம், பரவாயில்ல, அதெல்லாம் முடியாது. சொல்லுங்கள். சரி சொல்கிறேன், வாங்கிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? இப்போ டிஃபன் சாப்பிட்டதுக்கும் மத்தியானம் சாப்பிட போகிறதுக்கும் எவ்வளோ ரூபான்னு சொல்லுங்கள், வாங்கிக்குங்க, நானும் வாங்கிக்கிறேன். என்ன பாலு இது, இதையும் அதையும் ஒப்பிட்டா என்னங்க? இது உணவு, அது மருந்து, பொருள்கள் தானே வேற. எந்த அன்பின் அடிப்படையில் என்னை சாப்பிட சொல்கிறீங்களோ அதே அன்பின் அடிப்படையில் நான் செலவு செஞ்சதை எடுத்துக்குங்க என்று சொல்லிவிட்டு வெளியேறினான் பாலு. அத்தியாயம் 18. காப்பகத்தில் குழந்தையை விட்டுவிட்டு அலுவலகத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் போனா. சிந்தனை பாலு 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 என்று கீறல் விழுந்த கிராமபோன் வேலையை செய்து கொண்டிருந்தது. எனக்குள் என்ன நிகழ்கிறது? என்னை எத்தனை கட்டுப்படுத்த முயன்றும் எல்லாவற்றையும் மீறி என் மனம் பாலுவின் பெயரை ஜெபிப்பதற்கு காரணம் என்ன? பாலு இந்த சட்டை போட்டால் நன்றாயிருக்கும், இந்த கண்ணாடி போட்டால் நன்றாயிருக்கும் என்று எதை பார்த்தாலும் அதோடு பாலுவை சம்பந்தப்படுத்தி பார்க்கிற இந்த மனம் அத்தனை விவஸ்தை கெட்டதா என்ன? பாலுவை பார்த்ததும் குளிர்ந்து போகிறேனே, இது அன்னிச்சை செயலா என்னுள் நிகழ்கிறது. அவனுடன் பேசுவதில் இதமாய் உணர்கிறேனே. இனிய உணர்வுகளுக்கு நான் நட்பு என்று பொய்யாய் பெயர் சுட்டி என்னையே ஏமாற்றிக் கொள்கிறேனா? நான் பாலுவை விரும்புகிறேனா? இதென்ன உணர்வுகள்? ஏன் என்னை விதைக்கின்றன? நான் கலங்கப்பட்டவள், அதன் சின்னத்தை கண்ணெதிரில் உயிருடன் வைத்து கொண்டிருப்பவள். எனக்கு தேவைதானா இந்த வேண்டாத சலனங்கள்? வீணாக எனக்குள் சில கற்பனைகளை வளர்த்து கொள்வதில் அர்த்தம் என்ன? அனாவசியமாக பாலுவின் வாழ்க்கையில் குறுக்கிடுகிறேனா? ஆனால் பாலு கூட என்னை நட்புக்கும் மேலதான் நேசிக்கிறாரா? இல்லை அவரது பேச்சுகளிலும் செயல்களிலும் மனிதாபிமானமும் கருணையும் மட்டும்தான் இருக்கின்றனவா? என்னை அந்நியனாய் நினைக்க வேண்டாம் என்றாரே. நான் தேசப்பட்டவள் என்று அறிந்த பிறகும் அதே பழக்கத்தை தொடர்கிறாரே. செலவுக்கு பணம் வாங்க மறுத்ததோடு என்ன சொன்னார்? நீங்கள் காட்டும் அதே அன்பின் அடிப்படையில் தான் நானும் அன்பு காட்டுகிறேன் என்றாரே. பாலு, நான் உங்களை நண்பனுக்கு மேலாக இன்னும் அந்தரமுகமாக அவஸ்தையாக நேசிக்கிறேனே. அந்த அன்பின் அடிப்படையில் தான் நீங்களும் என்னை அதிகமாக எதிர்பார்க்கிறேனோ? அலுவலக வாசலுக்கு வந்தால் திரும்பி நடந்தாள். காப்பகத்தில் ஆச்சரியப்பட்டார்கள். இல்லை, இன்னைக்கு ஆஃபீஸ் போகலைங்க என்று வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டாள். தனது வீட்டின் முன்கதவை திறக்கும் போதுதான் பாலுவின் வீடு திறந்திருப்பதை கவனித்தாள். காலையில் ஆஃபீஸ் புறப்பட்டு போனாரே, ஒருவேளை ஊரில் இருந்து அவர்கள் வந்து விட்டார்களோ? வந்து கதவை தட்டினாள். சில வினாடிகளுக்கு பின் கதவு திறக்கப்பட மண்டையில் கட்டுடன் இருந்தான் பாலு. ஐயோ, என்னங்க இது என்று பதறி போனாள். ஒன்றுமில்லை, சின்ன விபத்து. நீங்கள் ஆஃபீஸ் போகலை? என்னங்க விபத்து? எப்படியாச்சு? பஸ்ஸில் படிக்கட்டில் தொத்திக்கிறதுக்காக ஓடுனேன். ஒரு காலை வச்சுட்டேன், இன்னொரு காலை வைக்கிறதுக்குள்ளே தடுமாறி விழுந்துட்டேன். ஒன்றும் பெரிய காயம் இல்லை, கையில் சின்ன சிராய்ப்பு, மண்டையில் ஒரு சின்ன காயம். டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுக்கிட்டேன். என்னங்க நீங்கள் கவனித்து ஏறக்கூடாது? அது இல்லைன்னா இன்னொரு பஸ்ஸில் ஏறிட்டு போகிறது. காயம் பெருசாகப்பட்டிருந்தா என்ன ஆகுறது? சின்ன குழந்தையா நீங்கள்? படுங்க, ஓய்வெடுத்துக்குங்க. மத்தியானம் ஹோட்டல் போகிறேன்னு கிளம்பிட வேணாம், நான் சாப்பாடு கொண்டாடுறேன். சரி, நீங்கள் ஏன் திரும்பிட்டீங்க? தலை வலிச்சுது, திரும்பிட்டேன். மாத்திரை சாப்பிட்டீங்களா? தலைவலிக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். இப்போ தலைவலி இல்லை. இது என்ன புத்தகமா? ஓய்வெடுக்கிறதுனா படிக்கவும் கூடாது, நல்லா தூங்குங்க என்று கவிழ்த்து வைத்திருந்த புத்தகத்தை எடுத்து மடக்கி மேசையில் வைத்தால் போனா. சின்ன காயத்துக்கு என்னை சீக்காளி ஆக்கிடுவீங்க போலருக்கே. சின்ன காயமாவது பெருங்காயமாவது, பேசாமல் தூங்குங்க, வர்றேன் என்று வெளியேறினாள் போனா. சாய்வு நாற்காலியில் சாய்ந்தான் பாலு. இத்தனை கண்டிப்பான பிரியத்திற்கு என்ன பொருள் போனா? வெறும் நட்பில் இதனை உரிமையும் உண்டு, கரிசனமும் உண்டு. ஆனால் நம் உறவு நட்பு தானா? என் மனதின் விளிம்புகளில் ததும்பி வழியும் உன் சந்தோஷ நினைவுகளை நீ அறிய மாட்டாய். எப்படி உனக்கு புரிய வைப்பது என்பது தெரியவில்லை, எப்போது வெளிப்படுத்துவது என்றும் தெரியவில்லை. ஏற்கனவே நான் ஒரு குழந்தைக்கு தாய். என் வாழ்க்கையில் காதல் ஒரே ஒரு தடவைதான். பட்டுப்போன மனதில் மறுபடி காதல் வளர்க்க நான் சம்மதமில்லை என்று நீ தத்துவம் பேசிவிடுவாயோ என்று பயமாக இருக்கிறது போனா. ஆனால் நான் உன்னை எல்லைகள் இல்லாமல் நேசிப்பது உண்மை. இந்த உண்மையை நீ உணர்வது எப்போது? அத்தியாயம் 19. அலுவலகத்தில் மதிய இடைவேளை நேரத்தில் பாலுவுக்கு ஃபோன் செய்ய வேண்டும் போல் இருந்தது, வேண்டாம் போலவும் இருந்தது. யோசித்து முடிவெடுப்பதற்குள் போனா, உங்களுக்கு ஃபோன் வந்து எடுத்தாள். ஹலோ, நான் பாலு தான் பேசுகிறேன். ஹலோ பாலு என்றாள் போனா. பாடா, என்னையே அறியாமல் என் குரலில் எத்தனை உற்சாகம் தொட்டிக்கொள்கிறது. அப்புறம் சும்மா தான் ஃபோன் செஞ்சேன். நான் கூட உங்களுக்கு ஃபோன் செய்யலாம்னு இப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன் பாலு. என்ன விஷயம்? சும்மா தான். சாப்பிட்டீங்களா? கூடக்காரிக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். காலையில் அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. அம்மாவை பார்த்தேன். அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். இந்த வார இதழ் அச்சாயிடுச்சா? நாளைக்கு தான். அப்புறம் வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. போனா, சாயங்காலம் ஆஃபீஸ் வாசலில் நில்லுங்க, நான் வர்றேன், சேர்ந்து வீட்டுக்கு போகலாம். சரி. ஃபோனை வைத்தாள். பக்கத்து மேஜையில் இருந்த அன்றைய தினசரியை எடுத்துக்கொண்டு தனது மேஜைக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு நிதானமாக புரட்டினாள். 4வது பக்கத்தை புரட்டியவள் திடுக்கிட்டாள். 7-8 பேரின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டு
தலைப்பில் சென்னை நகரின் பல்வேறு சட்டசபை தொகுதிகளில் ஆளும் கட்சியின் சார்பில் போட்டியிட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் வேட்பாளர்கள் என்று எழுதப்பட்டிருந்ததில் அந்த 7-8 புகைப்படங்களில் ஒன்று பிரசன்னாவுடையது. கீழே பெயரும் இருந்தது. அவசரமாய் துடிக்கிற இதயத்துடன் மேலும் விபரமாய் செய்திகளை படித்தாள். ஒவ்வொரு வேட்பாளரை பற்றியும் 4-5 வரிகள் குறிப்பாக தரப்பட்டிருந்தன. எஸ் பிரசன்னா. இவர் நகரில் உள்ள முக்கியமான வர்த்தக புள்ளிகளில் ஒருவர். சிதம்பரம் என்டர்பிரைசஸ் என்கிற வெற்றிகரமான நிறுவனத்தை நடத்தி வருபவர். 29 வயதே நிரம்பிய இளைஞர். கட்சியில் 6 ஆண்டுகளாக தொண்டாற்றி இருப்பவர் இவர். சட்டசபை தொகுதிக்காக கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். படிக்க படிக்க ரத்தம் சூடேறி கொண்டிருந்தது. ஐயோக்கிய ராஸ்கல், என்னை போல எத்தனையோ அப்பாவி பெண்களை கெடுத்ததோடு நிற்காமல் நாட்டையும் கெடுக்க இருக்கிறான். அப்போ உன்னை போனா துடிப்புடன் தொலைபேசி சேவை என்னை தொடர்பு கொண்டாள். மேடம், சிதம்பரம் என்டர்பிரைசஸ் பிரசன்னா சட்டசபை தேர்தலில் நிற்கிறவர். அவர் தொலைபேசி எண் வேண்டும், வாழ்த்து தெரிவிக்க வேண்டும், கொஞ்சம் முயலுங்களேன் ப்ளீஸ் என்றாள். சற்று நேரம் கழித்து அவளுக்கு அலுவலகத்தின் 2 தொலைபேசி எண்களும் வீட்டின் தொலைபேசி எண்ணும் கிடைத்தது. ஒரு காகிதத்தில் குறித்து கொண்டாள். தன் கைப்பையை எடுத்துக்கொண்டாள். உதவி மேனேஜர் அறைக்கு போய் கடுமையான தலைவலி என்று சொல்லி விடுப்பு சொல்லிவிட்டு தனது அலுவலக கட்டிடத்தை விட்டு வெளியேறினார். ஊனமுற்றோருக்கான அரசு அமைத்து தந்த கட்டண தொலைபேசி கூண்டுக்கு வந்து அலுவலக எண்ணை தந்து சுழற்ற சொன்னாள். காத்திருந்தாள். பிரசன்னா, என்னை எப்படியெல்லாம் நம்ப வைத்தாய், எப்படியெல்லாம் உன் நினைவுகளாய் துடிக்க வைத்தாய். அதையே பயன்படுத்தி கொண்டு எத்தனை சுலபமாய் என்னை அடைந்தாய், எத்தனை குள்ளநரித்தனமாய் என்னை விட்டு விலகினாய். அவ்வளவுதான் உனக்கு தெரியும். அப்புறம் நான் பட்ட அவமானங்கள், அடிகள், வலிகள், அலங்கோலங்கள், திருமணமாகாமலே கருசுமந்து 10 மாதங்கள், வாழ்க்கையின் அதிரடி திருப்பங்கள் எதையுமே நீ அறிய மாட்டாய். நான் மரக்கட்டை இல்லை, உயிர், பெண்ணால் பொறுத்து போகவும் தெரியும், பொசுக்கி போடவும் தெரியும். அம்மா பேசுங்க என்றான் பையன். கூண்டுக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டு ரிசீவரை எடுத்து காதில் வைத்து கொண்டாள். ஹலோ, சிதம்பரம் என்டர்பிரைசஸ். ஹலோ, உங்கள் முதலாளி பிரசன்னாவோட பேசணும். உங்கள் பேர் என்ன மேடம்? கும்பகோணத்து மேடம்னு சொல்லுங்கள். வினாடிகளில் ஹலோ, பிரசன்னா பேசுகிறேன். யாரது? போனா பேசுகிறேன். போனாவா? எந்த போனா? உங்களுக்கு எத்தனை போனாவே தெரியும் பிரசன்னா? விளையாடாதே. நீ யார்? நீ விளையாடின போனா, கும்பகோணம். ஏய் போனா, நீயா? சென்னையிலையா இருக்க? ஏன் பயமாக இருக்கா? பயமா? போனா, நான் உன்னை பார்க்கணும்னு துடிக்கிறேன். எங்கே இருக்க நீ? பிரசன்னா, நடிக்காதீங்க. நடிப்பா? போனா, உனக்கு என் மேல் எவ்வளவு கோபம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்ககிட்ட நிறைய பேசணும் போனா. என் சங்கடமான சூழ்நிலையை உனக்கு விளக்கினாத்தான் புரியும். இந்த வசனத்தை மனப்பாடம் செஞ்சு வச்சுருப்பீங்களா? போனா, என்னை தப்பாக நினைக்கிற நீ? சேச்சா, எவ்வளவு யோக்கியர் நீங்கள். போனா, நீ எங்கே இருக்கே சொல்லு, நான் வந்து உன்னை பார்க்குறேன். நான் தான் உங்களை பார்க்கணும். வீட்டுக்கு வரட்டுமா? வீட்டுக்கா? வேண்டாம் போனா, நம்ம நேரில் சந்திச்சா தான் உன் கோபத்துக்கு எல்லாம் ஆறுதல் சொல்ல முடியும். இன்னமும் கூட என் இதயம் உன்னைத்தான் நினச்சிட்ருக்கு. நேரில் விளக்கமாக சொல்கிறேன். போனா, ஹோட்டல் மரியாவில் எனக்கு நிரந்தரமாக ஒரு அறை இருக்குது. அறை எண் 217, 3வது மாடி. வரியா? பேசலாம். எப்போ? ரொம்ப நேரம் பேசணும் போனா. பேசினாலும் நானே உன்னை காரில் உன் இடத்துல விட்டுடுறேன். அதனால் ராத்திரி 10 மணிக்கு நீ அங்கே இருக்கிறியா? ராத்திரி 10 மணிக்கு உங்களுக்கு பிடிச்ச நேரம் இல்லை? அன்னைக்கு முதல் காட்சி சினிமா போயிட்டு வந்து அதே நேரத்தில் தானே என்னை சிதைச்சிங்க. போனா, என்னை கொல்லாத. நேரில் பேசலாம். கண்டிப்பாக அதே நேரத்துக்கு வரான் பிரசன்னா. இன்னைக்கே சந்திக்கலாம் என்று வைத்தாள். குழந்தையை வாங்கி கொண்டு நேராய் வீட்டிற்கு வந்தாள். நாற்காலியில் அமர்ந்து தீர்க்கமாக யோசித்தாள். தீர்மானித்தாள் போனா. அத்தியாயம் 20. 7:30 மணிக்கு கதவு தட்டப்பட்டது. திறந்தால் போனா. பாலு நின்று கொண்டிருந்தான். என்னங்க போனா, ஆஃபீஸ் வாசலில் காத்திருக்க சொன்னேன், நீங்கள் பட்டுக்கு வந்துட்டீங்க, மறந்துட்டீங்களா? சாரி பாலு, சுத்தமாக மறந்துட்டேன். பரவாயில்லைங்க என்று சொல்லிவிட்டு போனான் பாலு. 9 மணிக்கு பாலு வீட்டின் கதவை போனா தட்டிய போது அவன் அம்மா திறந்தாள். வாமா, எங்கேயாவது புறப்பட்டுக்கிட்டு இருக்கியா என்ன? ஆமாங்க என்றதும் சோஃபாவில் அமர்ந்திருந்த பாலு அவளை ஆச்சரியமாக பார்த்தான். என் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு இன்றைக்கி நிச்சயதார்த்தம். போனால் வர 10-11 ஆகிடும். குழந்தைய உங்கள் வீட்டில் விட்டுட்டு போகலான்னு நல்லா கேட்ட. கொண்டாமா, தாராளமாக பார்த்துக்கிறேன். நீ தைரியமாக போயிட்டு வா. ராத்திரி நேரம் துணைக்கு பாலுவை வேணும்னா அனுப்பட்டுமா? இல்லை வேணாங்க, வந்துடுவேன் என்று அவசரமாக மறுத்தாள். குழந்தையை ஒப்படைத்து விட்டு வேகமாக நடந்தாள். பஸ் பிடித்து ஓட்டல் மரியாவை அடைந்த போது மணி 9:45 இருந்தது. பெரிய ஓட்டல் அது. பளபளப்பாய் இருந்தது. வரவேற்பு பகுதியில் விசாரித்தாள். நீங்கள் வந்தால் அறை எண் 217 காத்திருக்க சொல்லி உங்களுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார் மிஸ்டர் பிரசன்னா. இந்தாருங்கள் சாவி, 3வது மாடி. நன்றி என்று அறைக்கு வந்தாள். சாத்திவிட்டு நாற்காலியில் காத்திருந்தாள்.
என்ன செய்ய போகிறேன் பிரசன்னாவை? கொலையா? அப்படி ஒரு எண்ணம் இருந்தது உண்மைதான். ஆனால் பாலுவின் சந்திப்புக்கு பின் எனக்கு வாழ்க்கையில் ஒரு புது வசந்தம் தூரத்தில் தென்படுகிறது. கொலை செய்துவிட்டு குழந்தை நிர்கதியாய் விட்டுவிட்டு ஜெயிலுக்கு போவதனால் எந்த புண்ணியமும் இல்லை. அதே சமயம் பிரசன்னாவை தண்டனை எதுவும் தராமலேயே விட்டுவிடவும் நான் தயாரில்லை. வரட்டும் வரட்டும். 5 நிமிடத்தில் கதவு தட்டப்பட்டது. எழுந்து கொண்டு எஸ் என்றாள். சிரித்து கொண்டே உள்ளே வந்து கதவை சாத்தினான் பிரசன்னா. போனா, உன்னை பார்த்து எத்தனை மாசமாச்சு? அமைதியாய் கிட்டே நெருங்கி து என்று முகத்தில் துப்பினாள். அவன் சட்டையினை பிடித்து கொண்டு ஆவேசமாக உலுக்கினான். ராஸ்கல், என் வாழ்க்கையே வீணாடிச்சிட்டேடா பாவி. அமைதியா போனா, நீ துப்பு, தொடச்சிக்கிற, ஆத்திரம் தீர அடி வாங்கிக்கிற. உன் கோபத்தில் நியாயம் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறத கேட்டுட்டு என்ன வேணும்னாலும் செய். இன்னும் என்ன கேட்கணும்? திட்டம் போட்டு என்னை ஏமாத்திட்டு பொறுக்கி அந்த தவறுக்கு அடையாள சின்னமாக உன் குழந்தைய சுமந்து பெற்று வளர்க்குறேன்டானா? கடவுளே, சொல்லு போனா, பொண்ணா பையனா? இங்கே பாரு, நிதானமாக கேள். நடந்தது முடிஞ்சு போன கதை. அதுக்கு நான் என்ன விளக்கம் சொன்னாலும் நீ ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் இல்லை. இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசலாம். இப்போதான் ரொம்ப செல்வாக்கானவன், வசதியானவன். நான் உனக்கு செஞ்சது துரோகம்தான். ஆனால் எந்த தப்புக்கும் பிராயச்சித்தம் இருக்கே. என்கிட்ட பணத்துக்கு குறைச்சல் இல்லை. உங்ககிட்ட இளமை இன்னும் களையலை. இப்போவும் ஒன்றும் மோசம் இல்லை. தனியான வசதியான வீட்டில் உன்னை குடி வைக்கிறேன். மாத செலவுக்கு பணம் தர்றேன். நாம் வாழலாம் போனா. அதாவது என்னை உனக்கு வப்பாட்டியாக வச்சுக்கிறேன்ற அதில் என்ன தப்பு போனா என்று அவளின் தோளில் கை வைத்தான். பட்டென்று விளக்கினாள். கையை விட்டுடுவேன், ஜாக்கிரதை. இந்த பாரடா முட்டாள், உன்னை பார்த்து அழுது கதறி கெஞ்சி என்னை ஏற்றுக்கோ, எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கெஞ்சறதுக்காக வரலானா? எனக்கு நீ செஞ்ச கொடுமைக்கு உன்னை தண்டிக்கிறதுக்காக வந்த. பிரசன்னா உரக்க சிரித்தான். நீயா என்னை தண்டிக்க போறியா? எப்படிம்மா? உன்னை கொலையே செஞ்சுருப்பேன். ஆனால் நான் கொலையாளியாக விரும்பலை. 2வது, சசிகலாங்கிற அப்பாவி பொண்ணை அனாவசியமாக விதவையாக்க விரும்பலை. என்ன முழிக்கிற? உன்னோட சரித்திரத்தையே விசாரித்து தெரிஞ்சு வச்சுருக்கேன் பிரசன்னா. உன் பொண்டாட்டி சொத்தில் தானே நீ ஆட்டம் போடுற. இப்போ நான் சொல்கிறத நீ கேளு. உனக்கு சரியாக 3 நாள் தரேன். அதுக்குள்ளே தேர்தலில் நிற்கிறதுலேருந்து வாபஸ் வாங்கணும். உன் மனைவி கிட்ட உன்னோட சுயரூபத்தை எடுத்து சொல்லணும். சொத்து, பொண்டாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு கண்காணாத இடத்துக்கு நீ ஓடி போகணும். அப்படியா? இதெல்லாம் செய்யலைன்னா உன்னை செய்ய வைப்பேன். உன் பொண்டாட்டியை சந்திப்பேன். நீ எனக்கு எழுதின 10 காதல் காவியங்களும் என்கிட்ட பத்திரமா இருக்குது. காட்டுவேன். உன் சுயரூபத்தை வெளிப்படுத்துவேன். நான் பாதிக்கப்பட்டவள், என்னை பற்றி கவலை இல்லை. பத்திரிகைகளுக்கு அந்த லெட்டர்களை கொடுப்பேன். உன் யோக்கியதையை பற்றி ஊரே சந்தி சிரிக்கும் என்று பேசிக்கொண்டே அரைக்கதவை நோக்கி நடந்து வந்து நின்று கொண்டாள் போனா. முகம் சிவந்தான் பிரசன்னா. ஏய், எங்கே இருக்க நீ? அவசியம் சொல்கிறேன் அப்புறமா. 3 நாளில் நான் சொன்னபடி நீ ஓடலைன்னா சத்தியமாக நான் துணிஞ்சிருவேன். யோசிடா முண்டோம் என்று படக்கென்று கதவை திறந்து வேகமாக வெளியேறி நடந்தாள் போனா. அத்தியாயம் 21. பாலு மணி பார்த்தான். 10:30. போனாவை இன்னும் காணவில்லையே. போனா இன்றைக்கு எப்போதும் போல் இல்லை. ஒரு விதமான பொய்மை தெரிகிறது, பதட்டம் தெரிகிறது. எதையோ மறைக்கிறாள். எதை? விசாலம், பாலுகிட்ட சொல்லிட்டியா என்றார் அப்பா. இன்னும் இல்லைங்க, நீங்களே சொல்லிடுங்களேன். என்னப்பா என்றான் பாலு. ஒன்றுமிடலா. ஒன்றுமில்லை, விருதாச்சலத்தில் 5 நாள் தங்கியிருந்தப்போ ஒரு ஜாதகம் கிடச்சிது. உன் ஜாதகம் என்கிட்ட இருந்தது. பொருத்தம் பார்த்ததில் அமர்க்கலமாக இருக்குது. பொண்ணும் விருதாச்சலம் தான். BA படிச்சுட்டு பேங்க்கில் வேலை பார்க்குறா. பையன் இல்லாமல் நாங்கள் பார்க்குறது சரியில்லைன்னு சொன்னோம். விடாப்பிரியா நீங்கள் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு லட்சுமிகரமாக இருக்கா. வீணை பிரமாதமாக வாசிக்கிறா. வர ஞாயிற்றுக்கிழமை பையனை அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லிட்டு வந்தோம். என்ன சொல்கிற பாலு? பட்டென்று வெடித்தான் பாலு. யாரை கிட்டட்டு இப்போ என் கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சிங்க? என்ன பாலு, ஏன் இப்படி கத்துற? உனக்கு பொண்ணு பார்க்க யாரை கேட்கணுன்னாங்க? எங்கள் கடமை இல்லையா அது? என்ன வயசாகுது உனக்கு? நிரந்தர வேலை இருக்குது. இப்போ பண்ணிக்காமல் எப்போ பண்ணிக்கிறது பாலு? அம்மா, கல்யாணங்கிறது உங்களுக்கு கடமை. ஆனால் அது என் வாழ்க்கையில் ஒரு மகத்தான திருப்பம். அவ்வளவு சுலபமாக பாட சொல்லி வீணை வாசிக்க சொல்லி மனசுக்கு பிடிச்சால தேர்ந்தெடுக்கிறது முடியக்கூட காரியமாக? சற்று நேரமாக அமைதி நிலவியது. சரி, உன் மனசை புரிஞ்சுக்கிற பொண்ணா, நீ அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணா உன் மனைவி அமையணும்னு நினைக்கிற? அப்பா பேச்சை தொடர்ந்தார். ஆமாம். சரி, இந்த வழியில் பொண்ணை தேர்ந்தெடுக்கிறதுனா எப்படி? பாலு சற்று அமைதியாக இருந்தான். அப்பா, மணப்பெண்ணோட அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கி பழகி பார்த்து என் சம்மதத்தை சொல்கிறேன்னு நான் குதர்க்கமாக பேசலை. அது சாத்தியமும் இல்லை. ஆனால் பழகி பார்த்து மனசுக்கு பிடிச்ச பொண்ணை மணப்பொண்ணை மாற்றிக்கிறது சாத்தியமான ஒன்று. நேரடியாக சொல்கிறேன், நான் ஒரு பொண்ணை நேசிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அப்போது எங்கள் கல்யாணத்தை அனுமதிங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று கூறிவிட்டு பாலு தனது அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டான். பாலுவின் அப்பா அப்படியே அமர்ந்திருக்க கதவு தட்டப்பட்டது. விசாலம் திறந்து போனாவை பார்த்ததும் அமைதியாய் அவள் குழந்தையை தூக்கி கொடுத்துவிட்டு கதவை சாத்தி விட்டு வந்து, மனசை குழப்பிக்காமல் தூங்குங்க, காலையில் பேசிக்கலாம் என்று விளக்கை அணைத்து படுத்தாள். அத்தியாயம் 22.
கதவை தட்டினான் பாலு. திறந்தாள் போனா. குட் மார்னிங். குட் மார்னிங். காய்கறி வாங்க போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்? நானும் வர்றேன் பாலு, உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். முழுக்க விடியாத அந்த காலையில் சாலையோரத்தில் அவர்கள் மெதுவாக நடந்தார்கள். மரங்கள் இரவு பனியில் நனைந்து விரைத்து போய் அசையாமல் நின்றன. என்ன பாலு பேசாமல் வரீங்க? நீங்கள் தான் போனா என்னென்னமோ பேசணும்னு சொன்னீங்க. என் மேலே உங்களுக்கு ஏதோ கோபம்னு நினைக்கிறேன். சச்சா, எனக்கு என்ன கோபம்? நேற்று ராத்திரி நான் நிச்சயதார்த்தத்துக்கு போகலைன்னு உங்களுக்கு தெரியும். எங்கே போனீங்கன்னு கேட்க மாட்டிங்களா? நீங்கள் சொல்கிறதைத்தான் நான் நம்ப முடியும். நிச்சயதார்த்தத்துக்கு போகலைன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சால் நானே கேட்கலாம். அப்படியே தெரிஞ்சாலும் கேட்குறதுக்கு நான் யாருங்க? அது உங்கள் சொந்த விஷயம். பாலு ப்ளீஸ் பிரித்து பேசாதீங்க. அப்படி நான் மனம் விட்டு எல்லாத்தையும் பேசுகிறது உங்கள் ஒருத்தர் கூட மட்டும்தான். நீங்களும் என்னை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. பிரசன்னாவோட விலாசத்தை நேற்று கண்டுபிடிச்சிட்டேன். சட்டென்று நடப்பதை நிறுத்தினான் பாலு. ஐயோ ராஸ்கல், சொல்லுங்கள் போனா, இப்போவே போகலாம். ரத்தம் வர வரைக்கும் அடித்து புரட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. இந்த மாதிரி நீங்கள் கோபப்படுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லாமல் அவனை தனியாக சந்தித்தேன். சந்திச்சிங்களா? எங்கே? வீட்லையா? இல்லை, ஹோட்டலில். ஆத்திரம் தீர முகத்தில் துப்பின. சரியான கல்லூலி மங்க அவன். இப்போவும் மோசம் இல்லை. உன்னை என் சின்ன வீடாக வச்சுக்கிறேன்னு சொன்னான். என்னோட ஆத்திரத்துக்கு அவனை கொலையே செஞ்சுருப்பேன். அவனை சந்திச்சா கொல்லணும்னு ஒரு வெறி என் ரத்தத்தில் இருந்தது. ஆனால் சமீப நாட்களாக அந்த வெறி கலைஞ்சிருச்சு. விளைவுகளை பற்றி விவேகமாக சிந்திச்சு பார்த்தப்போ எனக்கு வாழ்க்கை இனிமையும் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அதே சமயம் அவனை தண்டிக்காமலும் இருக்க முடியலை. 3 நாளைக்குள்ளே ஊரை விட்டே ஓடணும்னு சொல்லியிருக்கேன். ஓடலைன்னா என்கிட்ட இருக்கிற அவன் எழுதின லெட்டர்களை வெளிப்படுத்தி அவனோட பெரிய மனிதன் முகமுடியை கிழிச்சிருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஷபாஸ், சொல்லுங்கள் போனா, அவன் யார்? என்ன செய்கிறான்? எங்கே இருக்கான்? 3 நாள் கழித்து சொல்கிறேனே பாலு. இந்த விவகாரத்தை தனியாக சந்திச்சிடுறதுன்னு தீர்மானிச்சிருக்கேன். என் உதவி தேவைப்பட்டால் சொல்லுங்கள் போனா, மானத்தை வாங்கிடலாம். அதைத்தான் நானும் செய்ய போகிறேன். காய்கறிகள் வாங்கி கொண்டு திரும்புகையில் போனா என்றான் பாலு. என்ன பாலு, இன்றைக்கி எனக்கு தமிழ் அச்சாகிற நாள். வீட்டுக்கு திரும்பவே ராத்திரி 9-10 ஆகிடும். நாளைக்கு ரொம்ப ஓய்வாக இருப்பேன். நாளைக்கு சாயங்காலம் கடற்கரைக்கு போகலாமா போனா? சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும். போகலாம் பாலு என்றாள். அத்தியாயம் 23. வீட்டின் வரவேற்பறையில் அந்த முக்கிய மனிதரோடு பேசிக்கொண்டிருந்தான் பிரசன்னா. எதிரே தட்டில் கேக்குகளும் ஜூஸ் பாட்டில்களும் இருந்தன. ராஜி என்று அழைத்தான். வந்ததும் சசி எங்கடா என்றான். கோயிலுக்கு போயிருக்காங்க சார். சரி, நீ போ என்று அனுப்பிவிட்டு அவரை பார்த்து திரும்பினான் பிரசன்னா. சொல்லுங்கள் சார். நான் என்ன சொல்கிறது? நீங்கள் தான் சொல்லணும் பிரசன்னா. பேரும் வந்துருச்சு பேப்பர்களில். தலைவர் தான் மெஜாரிட்டி வாங்க போகிறார் என்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முக்கியமான இலாக்காவை ஒதுக்கிடலாம்னு பேசிக்கிட்டு இருந்தார். இப்போது நீங்கள் என்னடானா பணம் புரட்ட முடியலைன்னு சொல்கிறீங்க என்றார் அவர். எனக்கு நிலைமை புரியாமல் இல்லை. ஆனால் இந்த ராட்சசி பேரில் தான் எல்லா சொத்துக்களும் இருக்குது. நான் நயமாக வளைச்சிக்கிட்டு இருக்கேன் என் பேரில் சொத்துக்களை மாற்றுறதுக்கு. இதில் நடுவில் என்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. நான் பொம்பளைங்க விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவன். நீங்கள் சொல்லணுமா பிரசன்னா? தெரியாதா உங்களை பற்றி? இது எல்லாருக்கிட்டேயும் இருக்கிற ஒரு சபலம்தான். என்னாச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமாம், இன்னும் நேரடியாக கேட்கல. நான் பொறுத்து போகிறதே சொத்துக்களுக்காகத்தான். இல்லைனா இவளை ஏன் கட்டிக்கிட்டு அழ போகிறேன்? கணிசமாக சொத்து நம்ம கைக்கு மாறினதும் பொடி மூதேவின்னு அடித்து துரத்திடுவேன். அது வரைக்கும் குழைய வேண்டியிருக்கு. உங்கள் லீலைகள் உங்கள் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் செய்ய போகிற காரியத்தை அவங்க செஞ்சிட போகிறாங்க, ஜாக்கிரதை என்று சிரித்தார் அவர். அவ்வளவு தூரம் எல்லாம் போக மாட்டா. அது இருக்கட்டுங்க. தேர்தல் செலவுக்கு குறைஞ்சபட்சம் 20 லட்சம் ரூபாய் நீங்கள் தர மாதிரி வரும். என்ன செய்ய போகிறீங்க? அதான் எனக்கு புரியலைங்க. 10ஆவதுக்கு புதுசாக ஒரு சிக்கல் வேறு எனக்கு வந்துருச்சு. என்ன அது? போனான்னு ஒரு பொண்ணு கூட பழக்கம் வச்சுக்கிட்டேன். கும்பகோணத்தில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தப்போ. அப்புறம் நைஸாக கழண்டுக்கிட்டு வந்துட்டேன். இப்போது நேற்று என்னை கண்டுபிடிச்சி சந்தித்து மிரட்டுறா. நான் தேர்தலில் நிற்கக்கூடாதான், இந்த ஊரை விட்டே ஓடணுமா. இல்லைனா நான் அவளுக்கு எழுதின காதல் கடுதாசிகளை பத்திரிகைகளுக்கு கொடுத்து என்னை சந்தி சிரிக்க வச்சிருவாளாம். அந்த மனிதர் தன் உடல் குலுங்க பதறினார். என்ன பிரச்சனை? பெரிய விஷயமா சொல்கிறீங்க? அந்த பொண்ணு பத்திரிகை கொடுத்துட்டா உங்கள் பேர் மட்டும் கெடாது. பாரியா எந்த மாதிரி வேட்பாளராக இருக்காங்க, எந்த கட்சியிலன்னு கட்சியையும் தெருவுக்கு தெரு பேசுவாங்கய்யா. முக்கியமான சிக்கல் அது. தலைவர் காதுக்கு போனால் உம்மை தூக்கிடுவார். இப்போவே என்ன செய்ய போகிறீங்க? பிரசன்னா சிரித்தான். இத்தனை சிக்கல்லையும் எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குது சார். கவலையே படாதீங்க. இன்றைக்கி இந்த பிரச்சனையை முடிச்சிருவேன். எப்படி? காலையில் உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த லெட்டர்ஸை காமிக்கிறேன் பாருங்களேன். என்ன செய்வீங்களோ தெரியாது. விவகாரம் எல்லாம் தலைவருக்கு பிடிக்காது. கரைப்படாத வேட்பாளர் வேணும். இந்த பிரச்சனையை முடிங்க. கேட்குற பணத்தை கொடுத்து அந்த பொண்ணு வாயை அடைங்க. பணத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க? தேர்தல் பணத்துக்கு எப்படியும் ஏற்பாடு பண்ணிடுறேன். அதான் எப்படின்னு கேட்குறேன். பொண்டாட்டிக்கு விஷம் கொடுத்து கொன்னால் கூட சொத்து உடனே கைக்கு வராதுங்க. நாளைக்கும் ஜெயிலில் போடுவாங்க.
அவளை கொலை செய்கிறதுக்கும் நான் தயங்க மாட்டேன். அப்படி செஞ்சாலும் மாட்டிக்கிற மாதிரி செய்ய மாட்டேன். ஆனால் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லாமல் பணத்தை புரட்டிடுவேன் அவகிட்ட இருந்து. நீங்கள் கவலையே படாதீங்க. காலையில் உங்கள் வீட்டில் வந்து சந்திக்கிறேன். சரி, நான் புறப்படுறேன். அந்த பொண்ணு விவகாரத்தை இன்றைக்கே முடிச்சிருவேன் என்று சிரித்து கொண்டே எழுந்தான் பிரசன்னா. அத்தியாயம் 24. மாலை 4 மணிக்கு போனா அலுவலக கேண்டீனுக்கு போய் ஒரு டீ சாப்பிட்டு விட்டு வந்தாள். போனா உங்களுக்கு ஃபோன் என்றதும் முகமலர்ந்தாள். பாலுவாகத்தான் இருக்க வேண்டும். வேறு யார் எனக்கு ஃபோன் செய்கிறார்கள்? ஹலோ, போனா பேசுகிறேன் என்றாள். ஹலோ போனா, நான் பிரசன்னா பேசுகிறேன். திடுக்கிட்டாள். இவனுக்கு எப்படி? என்ன போனா, ஆச்சரியமாக இருக்கா? எப்படி கண்டுபிடிச்சேன்னு? நேற்று இயற்கையே எனக்கு துணை செஞ்சுது போனா. ரெடிமேட் கடையில் என் அட்ரஸ் கேட்டேன். என்னடான்னு விசாரித்ததில் உன் ஃபோன் நம்பரும் பேரும் சொன்னான். அதை வச்சு இது வரைக்கும் உன்னை பற்றி இத்தனை தகவல்கள் சேகரிச்சாச்சு தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உன் ஆஃபீஸ் டெலிஃபோனில் நீ பேசுகிறத நான் விரும்பலை. வெளியே வந்து பொது டெலிஃபோன் மூலமாக என் வீட்டு நம்பரை கூப்பிடுறியா போனா? நம்பர் தெரியுமா? குறிச்சிக்கோ என்று சொன்னான். நான் எதுக்கு கூப்பிடணும்? ஒன்றும் அவசியம் இல்லை. அவசியம் இருக்கு போனா. உன் குழந்தைய பற்றி சில தகவல்கள் தெரிஞ்சுக்க வேணாமா நீ? கண்டிப்பாக கூப்பிடுவேன்னு நினைக்கிறேன் என்று வைத்து விட்டான். பதறி போனால் போனா. அட பாவி, எல்லா தகவல்களையும் தெரிந்து கொண்டு என் ரமேஷை ஐயோ என்ன செய்தாய்? மேனேஜரிடம் அனுமதி சொல்லிவிட்டு அவசரமாக வெளியேறி பிரசன்னா சொன்னபடி பொதுத்தொலைபேசியில் பதட்டத்துடன் அழைத்தாள் போனா. பிரசன்னா, சொல்லு, ரமேஷ் எங்க? வெரி குட், நீ கூப்பிடுவேன்னு தெரியும், பதட்டப்படாதே. நீ தான் தூக்கிட்டு வந்து காட்டல. ரமேஷுக்கு அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்காதா? அதனால் காப்பகத்துக்கு போய் அவசரமாக இவங்க அம்மா வெளியூர் போகிறாங்க, குழந்தைய வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு நம்புற மாதிரி சொல்லி அழைச்சிட்டு வந்தாச்சு போனா. பயல் என்ன மாதிரியே இருக்கான்ல. பிரசன்னா, விளையாடாதே. குழந்தைய மரியாதையை என்கிட்ட ஒப்படைச்சிரு. நேராக வீட்டுக்கு வர்றேன். இரு, ஏன் அவசரப்படுற போனா? உன் குழந்தைய நான் என்ன முழுங்கிடவா போகிறேன்? உன்கிட்ட ஒப்படைக்கத்தான் உன்னை கூப்பிட்டேன். நீ என்ன செய்கிற? நேராக உன் வீட்டுக்கு போகிற. நான் உனக்கு எழுதின அந்த 10 காதல் கடிதங்களையும் எடுத்துக்கிட்டு அடையாறு அஷ்டலட்சுமி கோவிலுக்கு பக்கத்தில் கடற்கரையோரமாக கொஞ்சம் தூரம் நடக்கிற. அங்கே நான் காரில் குழந்தையோடு நிற்கிறேன். நீ வந்து கடிதங்களை கொடுக்குற, குழந்தைய வாங்கிக்கிற. எப்படி இருக்குது திட்டம்? பிடிச்சிருக்கா? ராஸ்கல், என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா? அது என்ன மெயிலோ, நீ கடிதங்களோட வர்ற, குழந்தையோட போகிற. இல்லைன்னா குழந்தை கடலோட போயிடுறான். உன் குழந்தைக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்துருக்கியா போனா? ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிடாது. நீ வரப்போறேன்னா செய்ய மாட்டேன். கண்டிப்பாக வர்றேன். காத்திருக்கேன். 7 மணிக்குள்ளே வந்துடு. என்ன, இன்னொரு விஷயம், போலீஸ்கிட்ட போனேன்னா குழந்தை கடலோகிட்டே போயிடும். உன்னை என்னோட ஆட்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க போனா. யார்கிட்டையும் சொல்லாமல் புறப்படணும், தெரிஞ்சுதா? வர்றேன். குழந்தையை ஒன்று செஞ்சிடாத என்று கிட்டத்தட்ட அழுதாள் போனா. வா என்று வைத்தான் பிரசன்னா. போனா வெளியேறினாள். காலியாக போகும் ஆட்டோவுக்காக காத்திருந்தாள். பாவி, இவ்வளவு தூரம் செய்வான் என்று எதிர்பார்க்கவில்லையே. என் விலாசம் அவனுக்கு தெரியாது என்கிற தைரியத்தில் அதிகப்படியான துணிச்சலுடன் மிரட்டி விட்டு வந்தேனே. வேறு வழியே இல்லை. இந்த சனியன்களை அவனிடமே எரிந்துவிட்டு என் குழந்தையை தூக்கி கொண்டு வந்துவிட வேண்டியதுதான். பாலுவுக்கு தெரிவிக்கலாமா? யாரிடமும் சொல்லக்கூடாது என்று இருக்கிறானே. அவன் நாட்கள் என்னை கண்காணிப்பதாக வேறு சொன்னானே. பிரசன்னா இத்தனை பயங்கரமானவன் என்று சிந்திக்க கூட இல்லையே. ஆட்டோ பிடித்து காலனிக்கு வந்தாள். மணி 5:45 ஆகியிருந்தது. கதவை திறந்து அலமாரியை திறந்து உடைகளுக்கு அடியில் வைத்திருந்த கடிதங்களை அப்படியே எடுத்து கைப்பைக்குள் போட்டு கொண்டாள். பதட்டமாக வெளியே வந்து கதவை சாத்தினாள். பாலுவின் அம்மா எதிர்பட்டாள். என்னம்மா போனா, இவ்வளவு அவசரமா? வந்து சொல்கிறேங்க என்று படிகளில் தாவி இறங்கி காத்திருந்த ஆட்டோவில் ஏறி அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போப்பா என்றாள் போனா. கோயிலுக்கு வந்து இறங்கி கொண்டபோது மணி 6:30. குளிர்கால மாதலால் சுத்தமாக இருட்டியிருந்தது. அவசரமாக கடற்கரைக்கு நடந்தாள். கூட்டம் அதிகமில்லை. காற்று சீறிக்கொண்டிருந்தது. கடற்கரையோரமாக அவசரமாக நடக்க ஆரம்பித்தாள். மிக மங்கலான வெளிச்சமே இருந்தது. 5 நிமிடங்கள் நடந்த பிறகு கார் ஒன்று நின்று கொண்டிருப்பதை கண்டாள். அந்த பிரதேசத்தில் அந்த காரை தவிர வேற யாருமே இல்லை. அவசரமாக காரை நோக்கி கிட்டத்தட்ட ஓடினாள். காரை நெருங்கி மூச்சு வாங்கினாள். காரின் 4 கதவுகளின் கண்ணாடிகளும் ஏற்றிவிடப்பட்டிருக்க ஓட்டுநர் இருக்கையிலிருந்து கீழே இறங்கினான் பிரசன்னா சிரித்து கொண்டே. போனா, சரியா வந்துட்டியே. குழந்தை மேலே அவ்வளவு பாசமா? அதை பற்றி உனக்கு அக்கறை தேவையில்ல. குழந்தை எங்க? இதோ பின் சீட்டில் படுக்க வச்சுருக்கேன். முதல்ல கடிதங்களை கொடுமா கண்ணு. கைப்பையில் இருந்து எடுத்து அவன் முகத்தில் எறிந்தாள். பிடித்து கொண்டான். கடிதங்களை எடுத்து தீ ஏற்படுத்தி அதன் வெளிச்சத்தில் அவற்றை ஆராய்ந்து விட்டு தீயை அணைத்தான். பரவாயில்லையே, ஏமாத்துறியே நீ. போடா துரோகி, நீ தாண்டா ஏமாத்துக்கார. குழந்தையை கொண்டா என்று காரின் பின் கதவை திறந்தாள் போனா. பின் இருக்கை வெறுமையாக இருந்தது. குழப்பமாய் அவனை பார்த்தாள். என்ன பார்க்குற? பயப்படாத. குழந்தைய கடலில் போட்டுல்ல, நீ தானே சொன்ன நான் ஏமாத்துக்காரன்னு. அதனால் உன்னை பொய் சொல்லி மறுபடியும் ஏமாத்தினேன். லெட்டர் வாங்கிறதுக்காக. நான் ஃபோன் செஞ்சதும் நீ நேராக புறப்பட்டு வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். அதுதான் மனிதமானம். உன் குழந்தை காப்பகத்தில் பத்திரமா இருக்குது. அது கருப்பா சிவப்பான்னு கூட எனக்கு தெரியாது.
தேங்க்ஸ். உன் கை என் குழந்தை மேலே படாமல் இருந்ததுக்காக நான் சந்தோஷப்படுறேன். நான் வர்றேன். நில்லு போனா, உன் ரத்தத்தில் எதிர்ப்பு இருக்குது. எனக்கு எதிர்ப்பு குரலையே பிடிக்கிறதில்ல. அறையில் என்ன சொன்ன? நான் இந்த ஊரை விட்டே ஓடணும்னா என்று சிரித்தான் பிரசன்னா. என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு ஆபத்து. எதிரிகளை வச்சுக்கிறவன் புத்திசாலி இல்லை, ஆனால் நான் புத்திசாலி தெரியுமோ என்றான். சட்டென்று பேண்டிலிருந்து கத்தி ஒன்றை எடுத்து படக்கென்று அதை விரித்தான் பிரசன்னா. போனா ஓட ஆரம்பித்தாள் திகிலுடன். அத்தியாயம் 25. 8 மணிக்கு பாலுவின் வேலைகள் அலுவலகத்தில் முடிந்தன. கைகளை கோத்து உயர்த்தி சோம்பல் முறித்தான். கழிவறைக்குள் சென்று திரும்பி முகம் கழுவிக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட தயாரான போது டெலிஃபோனில் யாரோ அழைப்பதாக பியூன் வந்து சொல்ல போய் ரிசீவரை எடுத்தான். ஹலோ, பாலு பேசுகிறேன். ஹலோ சார், நான் மயிலாப்பூர் ஸ்டேஷனில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். தொந்தரவு செய்கிறதுக்கு மன்னிக்கணும். அடையாறு பீச்சில் ஒரு இளம்பெண் கத்தியால் குத்தப்பட்டு இறந்து போயிருக்காங்க. அவங்கக்கிட்ட கிடந்த கைப்பையில் தபாலில் சேர்க்கப்படாத ஒரு கடிதம் இருக்குது. அதில் உங்கள் பேர் போட்டு அலுவலக முகவரி எழுதப்பட்டிருக்கு. கடிதம் 4 வரி தான் ஆரம்பமாயிருக்கு, முடிக்கப்படலை. எழுதினவங்க பெயர் விலாசம் எதுவும் இல்லை. கொலை செய்யப்பட்டிருக்கிற பெண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் புறப்பட்டு மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் வரீங்களா? இங்கேருந்து உங்களை அரசாங்க ஆஸ்பத்திரி பிணக்கிடங்குக்கு அழைச்சிட்டு போகிறோம். பார்த்து அடையாளம் காட்டுங்க, போதும். உடனே வரீங்களா? வரேன் சார் என்று வைத்தான். ஒரே குழப்பமாய் இருந்தது. யார் அவள்? எனக்கு கடிதம் எழுத ஆரம்பித்தவள் கொலை செய்யப்பட்டு என்ன இதெல்லாம்? அடுத்த 40வது நிமிடத்தில் ஸ்டேஷனில் அவனை இன்ஸ்பெக்டர் ஒருவர் வரவேற்றார். அந்த கடிதத்தை நீட்டினார். பாருங்க சார். முகவரி பகுதியில் கையெழுத்து பார்த்ததும் அதிர்ச்சியில் தாக்கப்பட்டான். இது புவனாவின் கையெழுத்து போல இருக்கிறதே. அவசரமாக கடிதத்தை பிரித்தான். அன்பான பாலு, மனம் திறந்து உங்களிடம் நிறைய பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் தயக்கம், பயம், நாணம். பேச நினைப்பதை எழுத்தில் தெரிவிக்கலாம் என்று ஆசைப்பட்டதால் இந்த கடிதம். அவ்வளவுதான் எழுதப்பட்டிருந்தது. மிஸ்டர் பாலு, இந்த கைப்பையை பாருங்க. பார்த்த உடனே முகத்தில் ரத்தம் பாய்ந்தது. இன்ஸ்பெக்டர், இந்த கைப்பை போனாவுடையது. இந்த கையெழுத்தும் அவளுடையது. ஆனால் நீங்கள் சொல்கிற கொலை சம்பவத்தை இவளோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியலை என்னால். நிச்சயமாக அது யாரோ போனாவாக இருக்கக்கூடாது. வாங்க, வந்து பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. பைக்கில் அவர்கள் சென்றார்கள். வழியெல்லாம் அந்த பைக்கினை போலவே படபடவென்று அதிவேகமாக அடித்து கொண்டது பாலுவின் இதயம். தெய்வமே, இது போனாவாக இருக்கக்கூடாது. அது எப்படி போனாவாக இருக்க முடியும்? இந்நேரம் அவள் வீட்டில் இருப்பாள். கடற்கரையோரத்தில் அவளுக்கு என்ன வேலை? ஆனால் அந்த கையெழுத்து, கைப்பை, வேறு யாராவது பெண் இவளின் கைப்பையை திருடி கொண்டு சென்று அப்படித்தான் இருக்க வேண்டும். பிணக்கிடங்கில் ரொம்ப தயக்கமாக நுழைந்தான் பானு. தனியாக இருந்த ஒரு ஸ்ட்ரெச்சரை நோக்கி சிப்பந்தியுடன் பாலுவை அழைத்து சென்றார் இன்ஸ்பெக்டர். பதட்டம் இல்லாமல் பார்த்து சொல்லுங்க. சிப்பந்தி முகத்தை மூடியிருந்த துணியை விளக்க புவனா என்று அந்த கட்டிடமே அதிர அலறினான் பாலு. அவனை தோளோடு அணைத்து வெளியே வந்தார் இன்ஸ்பெக்டர். பாலுவின் கண் முன்னால் எல்லாமே சுழன்றது. கப்பென்று தொண்டையை அடைத்தது. நரம்புகள் எல்லாம் புடைத்தன. ரத்தம் அவசரமாய் சுற்றி வந்தது. மிஸ்டர் பாலு, கொஞ்சம் நிதானமாக சொல்லுங்க. போனா யாரு? என்ன செய்கிறாங்க? அவங்கள யார் கொண்டிருக்க முடியும்? கொஞ்சம் உணர்ச்சிகளை அடக்கிட்டு சொல்லுங்க. அவரையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் பாலு. போனா, நீதானா கொலையுண்டது? ஐயோ, போய்விட்டாயா? என் நேசத்தை நான் வெளிப்படுத்துவதற்குள் என்னை புரிந்து கொள்ளாமலே போய்விட்டாயா? எழுத தொடங்கின கடிதத்தில் என்ன சொல்ல வந்தாய் போனா? நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று தானே? பைத்தியக்காரி, போய்விட்டாயடி எழுதி முடிக்காமல். மிஸ்டர் பாலு, இன்ஸ்பெக்டரின் குரல் தூரத்தில் ஒலிப்பது போல் இருந்தது. முகம் ஜிவு ஜிவு என்றானது. கண்கள் மிக சிவந்தன. போனா, எனக்கு தெரியும், உன்னை கொன்றவன் அந்த பிரசன்னா தான். வெறிநாயிடம் விளையாடி தோற்றுவிட்டாயே போனா. அந்த பிரசன்னாவை பற்றி பெயரை தவிர ஒரு தகவலும் தராமல் பிரிந்து விட்டாயே. மிஸ்டர் பாலு, இன்ஸ்பெக்டர் நேராக பார்த்தான் பாலு. இன்ஸ்பெக்டர், என் போனாவை கொண்டவன் பேர் பிரசன்னா. நகரத்தில் பணக்கார புள்ளி. ஆனால் விலாசம் எனக்கு தெரியாது என்று கத்தினான். கொஞ்சம் அமைதியாக இருங்க மிஸ்டர் பாலு. அந்த போனாவோட கைப்பையில் ஒரு துண்டு காகிதத்தில் பிரசன்னான்னு எழுதி அலுவலகம், வீடுன்னு தொலைபேசி எண்கள் இருந்தது. நாங்கள் விசாரித்ததில் அந்த பிரசன்னா ஆளுங்கட்சி சார்பாக தேர்தலில் நிற்கிற ஒரு முக்கியமான புள்ளி. அதனால் அவரை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை விசாரிக்கலாம்னு தான் உங்களை வரவழைச்சோம். கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அந்த பிரசன்னா எதுக்காக இந்த பொண்ணை கொலை செய்யணும்? சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதுல செய்தி இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம். சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். சொல்லுங்கள். பாலு உணர்ச்சி பூர்வமாய் பிரசன்னாவை பற்றி, அவன் போனாவை சந்தித்து ஊரை விட்டு ஓடிப்போக சொன்னது பற்றி சொன்னான். வாங்க, நேராக அந்த பிரசன்னா வீட்டுக்கு போகலாம், விசாரிக்கலாம். நீங்களும் என் கூட இருக்கிறது அவசியம். போனாவோட உடல் இங்கேயே இருக்கட்டும். காலையில் தான் பிரேத பரிசோதனைக்கு எடுத்துக்குவாங்க. இன்ஸ்பெக்டர் பைக்கை ஸ்டார்ட் செய்ய அவசரமாக பின்னால் வந்தான் பாலு. வழியெல்லாம் அவன் விழிகளிலிருந்து கண்ணீர் முத்துக்கள், விம்மல்கள் இல்லாமல் அமைதியாக உதிர்ந்து கொண்டே வந்தன. போனா போனா என்று பாலுவின் உதடுகள் ஓசை இல்லாமல் உச்சரித்து கொண்டே இருந்தன.
அரை மணியில் அவர்கள் பிரசன்னாவின் பங்களாவை அடைந்தார்கள். வாசல் கதவு திறந்திருக்க உள்ளே வந்தார்கள். வீட்டின் மாடியில் ஒரே சத்தமாக குழப்பமாக ஒலிகள் இருக்க இருவரும் மாடிக்கு வந்தார்கள். பிரசன்னாவின் அறையின் முன்னால் சாத்தப்பட்டிருந்த கதவை 2-3 வேலைக்காரர்கள் தட்டி கொண்டிருந்தார்கள். என்ன இது கலாட்டா என்றார் இன்ஸ்பெக்டர். சார், நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு மாடியில் ஐயா அறையிலேருந்து துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டுது. ஓடி வந்தோம். உள்ளே ஐயாவும் அம்மாவும் இருந்தாங்க. கதவை தட்டுறோம், யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னே புரியல. கதவு சாவி துவாரம் வழியாக எதுவும் தெரியல சார். இன்ஸ்பெக்டர் ஓங்கி கதவை தட்டினார். யாராக இருந்தாலும் கதவை தரங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன், கதவை தரங்க என்று மறுபடி தட்டினார். பதிலே இல்லை. இன்ஸ்பெக்டர் மற்றவர்களை தள்ளி போக சொல்லிவிட்டு ஓடி வந்து கதவை உதைத்தார். 4-5 தடவை உதைத்தவுடன் கதவின் தாழ்பால் பெயர்ந்து கொண்டு கதவு திறக்க அவசரமாக உள்ளே போனார்கள். கட்டிலுக்கு அருகே இரத்த வெள்ளத்தில் கண்கள் மேலே செருகியிருக்க இறந்து கிடந்தான் பிரசன்னா. கட்டிலின் மேல் நின்று மின்விசிறியில் தூக்கு கயிறை மாட்டி தன் கழுத்தை நுழைக்க முயன்று கொண்டிருந்த சசிகலாவை ஓடி சென்று வலுவாக பிடித்து கீழே இறக்கினார் இன்ஸ்பெக்டர். திமிரினால் அவள், என்னை தடுக்காதீங்க இன்ஸ்பெக்டர், என்னை சாக விடுங்க. என் கணவனை என் கையால் சுட்டு கொன்ன பிறகு எனக்கு என்ன வாழ்க்கை இருக்குது என்று அழ ஆரம்பித்தாள் சசிகலா. அதிர்ந்து நின்றான் பாலு. வேலைக்காரர்கள் வாயெடுத்து நின்றார்கள். மேடம், என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக உங்கள் கணவரை சுட்டிங்க? இவரை என் கணவர்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படுறேன். சரியான கடஞ்செடுத்த அயோக்கியம் சார். என்னை என் சொத்துக்காக காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமும் எனக்கு துரோகம் பண்ணினான். இன்னைக்கு காலையில் நான் கோயிலுக்கு போயிட்டு திரும்புகிறப்போ வரவேற்பறையில் யார்கிட்டையும் மனம் திறந்து எல்லாம் சொன்னான் சார். என்ன சொன்னான் தெரியுமா? சொத்தெல்லாம் அவன் பேருக்கு மாற்றிக்கிட்டதும் என்னை வீட்டை விட்டு துரத்திடுவானான். சொத்தை அடையிறதுக்கு என்னை கொலை செய்கிறது தான் கடைசி வழின்னா. எதுக்கும் தயங்க மாட்டானா. எப்படி சார் என் கணவனோட யோக்கிய லட்சணம்? சொந்த மனைவி பற்றி எத்தனை உயர்ந்த எண்ணங்கள் பார்த்தீங்களா? எந்த மனைவி சார் பொறுத்துக்குவா இந்த வார்த்தைகளை? கொஞ்ச நாளாகவே என் மனசில் வெறுப்பு வெடிச்சிருச்சு. யாரோ போனாங்கிற பெண்ணை சரி கட்டணும்னு காலையில் அந்த ஆள்கிட்ட சொன்னான். ராத்திரி இப்போ எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்து குளியல் அறையில் சட்டை கழுவுறான். தரையெல்லாம் ரத்தம் கரைஞ்சி ஓடுது. என்ன அர்த்தம்? நான் ஒரு கொலைக்காரனை தானே கொன்னிருக்கேன், இல்லையா சார்? சசிகலா ஆவேசமாய் பேசிக்கொண்டே இருக்க பாலு மெதுவாக படிகளில் இறங்கினான். குற்றவாளி தண்டிக்கப்பட்டு விட்டான். கணவனை தண்டித்ததில் மனைவிக்கு திருப்தி. எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் அதில் நடுவில் பலியான என் போனா, மறுபடி இந்த வஞ்சகனிடம் ஏமாந்து போய்விட்டாயே பாவி. முதல் முறை உன் மானத்தை பறிகொடுத்தாய், இப்போது உயிரையே பறிகொடுத்து விட்டாயே என் இனியவளே. பாலு சாலைக்கு எப்படி வந்தான், எப்போது ஆட்டோவில் ஏறினான், எப்படி தன் காலனி வாசலில் இறங்கினான் என்பது அவனுக்கே தெரியவில்லை. செலுத்தப்பட்டவன் போல, மிதப்பவன் போல, மேகத்தில் நடப்பவன் போல நடந்து தன் வீட்டிற்கு வந்தான். அவன் அப்பா கதவை திறந்து, வாடா பாலு, உனக்காக தான் காத்துட்ருக்கோம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ச்மேன் வந்து போனாவுக்கு ஃபோன் வந்திருக்குன்னு கூப்பிட்டான். போனா இல்லாததால் நான் போய் கேட்டேன். மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஒரு குழந்தைகள் காப்பகத்துலேருந்து பேசுனாங்க. வழக்கமாக 5:30 மணிக்குள்ளே குழந்தைய வாங்கிக்குவாலாம் போனா. மணி 7:30 ஆச்சு, இன்னும் வரலை சார்னு சொன்னாங்க. சரின்னு நான் பஸ் பிடிச்சு போய் குழந்தைய வாங்கிட்டு போனா வந்தால் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன். அப்படி குழந்தைய கூட வாங்கிக்காமல் பொறுப்பு இல்லாமல் எங்கே போயிருப்பான் அந்த பொண்ணு? விசாலத்தின் மடியில் பூவாய் சிரித்து கொண்டிருக்கும் குழந்தையை பார்த்தான் பாலு. மெல்ல நடந்து குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டான். எங்கடா போயிருப்பா அப்படி? மணி என்ன பாரு என்றாள் அம்மா. உடைந்து போய் அழ ஆரம்பித்தான் பாலு. போயிட்டாமா, செத்து போயிட்டா. குழந்தைய அனாதையாக விட்டுட்டு போயிட்டாமா. இல்லை இவன் அனாதை இல்லை, நான் இருக்கேன். டேய் சிரிடா, நான் இருக்கேன். அம்மா, நான் சொன்னனே சீக்கிரம் சொல்கிறேன்னு. அந்த கல்யாண பொண்ணு போனாதாம்மா. என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டாமா. இப்போ மணி என்ன? ராத்திரி 10 என்றால் அவனை வினோதமாக பார்த்து கொண்டு. இதாம்மா என் முகூர்த்த நேரம். இந்த நிமிடத்தில் என் கல்யாணமா? போனா என் காதலி இல்லைம்மா, பொண்டாட்டி. என் மனைவி தாம்மா செத்து போயிட்டா. ஆனால் உனக்கு பேரனை விட்டுட்டு போயிருக்கா. வாமா, உன் மருமகளை ஆஸ்பத்திரியில் பிணக்கிடங்களை பார்க்கலாம். வாமா, நான் தாம்மா கொல்லி வைக்கணும், புறப்படுமா என்று கதறின பாலுவை கவலையோடு பார்த்தார்கள் அம்மாவும் அப்பாவும். முற்றும். இதுவரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.